அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். குட் ஈவினிங். ஆல் ஆஃப் யூ. வணக்கம். பேசுற விளங்குதா பிள்ளைகள்? எஸ் சார் விளங்குது. ரைட், ஓகே. வீடியோ விளங்குதாம்மா? நான் விளங்குறேனா? எஸ் சார், எஸ் சார். விளங்குறீங்க. ரைட், இல்ல ஓகே. சார். வீடியோ விளங்கலையா? இப்ப விளங்குறீங்க. ஆய் ஆய். அனுரக் அனுரகுமார மாதிரி கையெல்லாம் காட்டணுமா? ஓகே சார், ஓகே. ரைட் ரைட். ஓகே. அதே ரைட் ரைட். கட்சி மாதிரி தான் சரி. சரி, ஓகே ஓகே. ரைட், ஓகேம்மா. நாம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நாம இன்றைய வகுப்பை நாங்க தொடங்குவோம். இதுதான் எங்கள்ட ஒரு அறிமுகம் படிக்க போகுது. எதுவும் நான் பேசுறதுல வாய்ஸ்ல எதுவும் தடங்கள் ஏற்பட்டா நீங்க மெசேஜ்ல போடலாம். சவுண்டுகள் எதுவும் பிரச்சனைண்டா 4 பேர் மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. மலைநாட்டு பிள்ளைகள் ரெக்கார்டிங் நான் கொடுப்பேன். மழை ஹெவி ரெயின் என்று போட்டிருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல. ரைட், ஓகே. நம்ம அவங்களுக்கு கட்டாயம் இந்த மலைநாட்டு பிள்ளைகளுக்கு கட்டாயம் ரெக்கார்டிங் கொடுக்க தான் வேணும். அந்த பிள்ளைகளுக்கு எனி டைம் இந்த மழை பிரச்சனை ஒன்று வாருது. ரைட். ஆனா ரெக்கார்டிங்ல நீங்க சலுகையா பயன்படுத்தப்படா. என்னதான் ரெக்கார்டிங்ல படிச்சாலும் அந்த ஒன் டைம்ல ப்ராசஸ்ல படிக்க மாதிரி அந்த சேருகிட்ட அப்பப்ப டவுட்டுகள் அப்பப்ப ஹேர்ட் அப்படி ஒரு இது ஒன்று கிடைக்கிறதுல ரெக்கார்டிங்லன்னு நான் நினைக்கிறேன். சரி. இப்ப நாம இன்றைக்கு வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னோமா, ஒரு அறிமுக வகுப்பு தான் இன்றைக்கு தான் நாங்க ஆரம்பத்துல உங்களுக்கு கலைத்திட்ட பாடத்திரிவு சம்பந்தமான வழிகாட்டல்கள், புள்ளி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன? அந்த 2 வீடியோவும் என்னுடைய யூடியூப் வலைத்தளத்துல கிடக்கு. நான் அதை பப்ளிஷ்லாம் குடுத்துருக்கிறேன். பப்ளிக் என்ன எல்லாரும் பார்க்கிற மாரி தான் குடுத்துருக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு ஃப்ரீயா தான் நான் அந்த வொர்க் ஷாப் செஞ்சேன். ஸோ உங்களோட அது கலைப்பிரிவு மாணவர்கள் எல்லாரும் அத பார்க்கக்கூடிய மாரி. இந்த பாடம் தான் பார்க்கணும். அது பொதுவான ஒரு செமினார் இருக்கிறதுனால நீங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுல உங்களுக்கு சர்ச் ஸ்கோர் என்றா என்ன? கலைப்பிரிவு, பாடப்பிரிவு சம்பந்தமான எல்லா டீட்டெயிலும் அதுல சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இன்றைய வகுப்பு வரலாறு ஏ லெவல்ல வரலாறு தெரிவு செய்த பிள்ளைகளுக்கான வகுப்பு. 2027ஆம் ஆண்டு நடக்க போற எக்ஸாம்ல அநேகமா ஆகஸ்ட் மாதம் அளவுல அது நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸாம்ல வரலாறு பாடத்தை தெரிவு செய்யற பிள்ளைகளுக்கான ஒரு கருத்தரங்காத்தான் இந்த கருத்தரங்கு இருக்க போகுது. அப்ப இதுல நான் உங்களுக்கு சொல்லுவேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ஒரு லோடு மெசேஜ் கிடக்குது. நான் யாருக்கும் பதில் அளிக்கல. ஏன்னு சொன்னா நம்ம அதுக்கு தான் வகுப்பு போட்டு எல்லாரும் டவுட்டையும் கிளியர் பண்ண போறோம். நிறைய பேருக்கு ஏஎல்ல வரலாறு என்ன கட்டமைப்புல இருக்குன்னே தெரியாது முதலாவது. ஏஎல்ல வரலாறுற கட்டமைப்பு என்ன? அதுல என்னென்ன பாடம் இருக்குது? அது ஓஎல் மாரி தானா படிக்கணும்? அதுவும் படிக்கணும், இதுவும் படிக்கணும் பல கேள்விகள் புதிய ஏஎல் காரர். அதாவது வரலாறு ஒரு பாடமா தெரிவு செஞ்சவருக்கு இருக்கிற சந்தேகம். அது வளமையா வாரது தான். ரைட், ஓகே. அத முதல் கிளியர் பண்ணிக்கொண்டு எங்கட பாடத்திட்டத்துல போவோம். உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல பாருங்க வெளியில ஒரு ஐரோப்பிய வரலாறு என்று ஒரு 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 ஸ்கிரீன்ல ஷேர் ஆயிக்க ஒரு பிடிஎஃப் மாரி ஒன்று வழங்கியிருக்கா. ஒரு ஓ பிடிஎஃப் சார். ஒன்று. ரைட், ஓகே. நான் இந்த இந்த பிடிஎஃப் நான் குரூப்ல போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க அநேகமா பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பீர்கள். பிரிண்ட் எடுத்திருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, முதலாவது நான் அண்டும் சொன்னேன். இன்றைக்கும் சொல்றேன். அன்றைய வகுப்புக்கு வேற கிடைக்காதாக்களுக்கு நான் சொல்லிக் கொள்றேன். ஏ லெவல்ல வரலாற்று கட்டமைப்பு, வரலாறு பாடம் என்ற ஒரு பாடம் உண்மையில இல்ல. வரலாறுன்னு நாங்க பொதுவா கதைச்சாலும், அது இங்க பாகுபடுத்தப்பட்டிருக்கு. நீ ஏல வரலாற பார்த்தீங்கன்னா, இங்க 4ஆ டிவைட் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்போ. ஒன்று இலங்கை வரலாறு. இப்ப இலங்கை நாட்டோட தொடர்புடைய விஷயங்கள் எல்லாம் இலங்கை வரலாறாகவும், ஐரோப்பிய நாடுகள் சார்ந்த விடயங்கள் எல்லாம் ஐரோப்பிய வரலாறுக்குள்ளேயும், இந்திய நாட்டினுடைய வரலாற்று அம்சங்கள் இந்திய வரலாறாகவும், நவீன உலகம் அதனுடைய வளர்ச்சி போக்குகள், நவீன உலகத்தினுடைய வரலாற்று போக்குகள் என்ன உலகம் தழுவிய ரீதியில் அது நாங்க நவீன உலக வரலாறு என்று சொல்லுவோம். அப்ப 4ஆக பிரிச்சு வச்சிருக்கிறோம். இலங்கை. சொல்லுங்கம்மா. சார் அது தனியா ஐரோப்பிய வரலாறுன்னு ஒன்று வர மாதிரி ஐரோப்பா நாடுகளை தவிர வேற கண்டத்துல இருக்கிற நாடுகளை பத்தி நாங்க படிச்சிருக்கா? விலங்கலமா ஐரோப்பாவை தாண்டி விலங்கல எனக்கு கேள்வி. இப்ப ஐரோப்பா ஒரு தனி கண்டம், அதுல இருக்கிற நாடுகளை பத்தி நாங்க பேசிக்கா படிச்சிருப்பேன். அதே மாதிரி இன்னும் 6 கண்டங்களுக்கு தானே சார், அதுல இருக்கிற நாடுகளை பத்தி படிச்சிருக்கலையா? இந்தியா ஒரு தனி நாடை எடுத்துக்கொண்டு நாங்க அதை படிச்சிருக்கேன். அதே சார் அதுக்கு நான் சொல்றேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் அதுல ஒவ்வொரு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களாமா. ரைட். இப்ப நான் சொல்லுவேன். ஒவ்வொரு வரலாறுமே நாங்க படிக்கணும். என்ன பிரச்சனை அதுல என்ன சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா. சிமரா யாரு? சிமரா கேட்ட. ஓ சார், ஓ சார். ரைட். நல்ல கேள்விமான். ரைட், ஓகே. நான் கூட சொல்றேன். நல்ல கேள்வி கேட்டார் மேலே. வெரி குட். இப்ப என்னன்னு சொன்னா, சரி நம்ம முதல் சொல்லுவோம். பாடத்தை சொல்லிவிடு. நீ கேட்ட இல்லைங்க நான் கூட சொல்றேன். அப்ப ஐரோப்பிய நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஐரோப்பா. நவீன உலகம் என்ன ஒரு உலகம் தழுவிய ரீதியில நாங்க பொதுவா பாக்குறது நவீன உலக வரலாறுன்னு சொல்லுவோம். இப்ப
ஏல நம்ம ஹிஸ்டரி சப்ஜெக்டை சூஸ் பண்ணினா நம்ம இலங்கை வரலாறு படிச்சுதான் ஆகணும். அது எங்களுக்கு ஃபர்லு ஐன் மாதிரி முஸ்லீம் மொழிகளுக்கு வழங்கும் ஃபர்லு ஐன் என்னன்னு இஸ்லாம் மொழிகளுக்கு தெரியும் கட்டாயம். அதாவது நம்ம இலங்கை வரலாறு தவிர்க்க இயலாது அந்த பேப்பரை. நீ இலங்கை வரலாறு செஞ்சுதான் ஆகணும் அந்த பேப்பர். உனக்கு வரலாறு எடுத்தா நம்ம எல்லாரும் இலங்கையில பிறந்து கொண்டோ இலங்கை இலவச கல்வி அனுபவிச்சு கொண்டோ இலங்கையில வரலாறு போல இலங்கட வரலாறு நாங்க சுவிஸ்ல விட்டு போட்டு நாங்க என்ன செய்ய முடியாதுன்னா படிக்க முடியாது. அப்ப இலங்கை வரலாறுங்கிற பேப்பர் எங்களுக்கு கட்டாய பேப்பர். அது விருப்பத்துக்குரிய பேப்பர். யாரு சப்தம் போடுறது? என்கிட்ட அவ சப்தம் போடுற யாருடாப்பா? ஜெசிகாவை யார் அது பண்ணிக்கிற பிள்ளை? ஜெசிகாவை ஓப் பண்ணுங்க. சரியா, ரைட், ஓகே. அப்ப இலங்கை வரலாறு பேப்பர் கட்டாயம் எங்களுக்கே இல்லை. இப்ப ரெண்டாவது பார்த்த மனுஷனாமா இலங்கை வரலாறுக்கு நம்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கொள். 25 இலங்கை வரலாறோட நம்பர் 25 நம்பர் இருக்கு ஒரு பாடத்துக்கு. நீங்க ஏல என்ன பாடம் தெரியும் செஞ்சாலும் அதுக்கு நாங்க நம்பர் கொடுத்திருக்கிறோம். ஓஏல நீங்க வரலாறுக்கு நினைக்க 33 வச்சிருப்பீங்க. இப்ப அடுத்த பிரிப்புகளை பார்த்த மனுஷனா பின்னால வார 3 டிவைட் பண்ணிக்கிறோம் தானே. இந்திய வரலாறு, ஐரோப்பிய வரலாறு, நவீன உலக வரலாறு. இப்ப இந்திய வரலாறுடைய இலக்கம் 25A, ஐரோப்பிய வரலாறுடைய இலக்கம் 25B, நவீன உலக வரலாறுடைய இலக்கம் 25C. இவ்வளவு கிளியரா யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்ல குரூப் லிங்க் போடுவாங்க, எல்லாரும் கிளாஸ் பேனர் போடுவாங்க. ஆனா நீங்க பாக்கணும் அந்த பாடத்துக்கு பின்னால அந்த சேர்ற டிகிரி பார்க்கணும். முதல்ல அதை அடிக்கடி சொல்றேன். நீ ஒரு ஜூம் கிளாஸுக்கு போறியோ இல்ல பிசிக்கல் கிளாஸ் போறியோ கட்டாயம் அந்த பாட சேர்ற டிகிரி என்ன, அவர பேருக்கு பின்னால என்ன டிகிரி போட்டிக்கிறார், பாடத்தோட தொடர்புடைய டிகிரியை சேர் படிச்சிருக்கிறாரா யூனிவர்சிட்டியில, இல்ல சேர்ற டிகிரி உண்டு சேர் படிப்பிக்க வர பாடம் உண்டாடி பார்க்கணும். சும்மா அப்பா அம்மாட காசு கொண்டு செலவழிக்க கூடாது. ரைட், ஓகே. இப்ப சொல்லுமா 25C என்னது? அதான் சொல்லி வரமால் 25A இந்திய வரலாறு மால், 25B ஐரோப்பிய வரலாறு, 25C நவீன உலக வரலாறு சொல்லுவோம். சரியா, ரைட், ஓகே. இப்ப இந்த நம்பர்கள் கிளியர் ஆயிட்டா? இந்த ஒரு பாடத்துல அந்த இலக்கங்களும் நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், ஓகேமா. இப்ப நான் இலங்கை வரலாறு பேப்பர் கட்டாயம் சொல்லிட்டேன். இப்ப நிறைய பேர் நினைப்பாங்க அப்ப இலங்கை வரலாறு கட்டாய பேப்பர் அது நாங்க செய்யணும். அப்ப அதோட இந்தியும் படிச்சு ஐரோப்பா வரலாறுகளையும் படிச்சு மாடர்ன் வேர்ல்டு அப்ப என்ன நாங்க எங்களுக்கு எக்ஸாம்ல 4 பேப்பரா டோட்டல் கேட்டா அதுதான் இல்ல. நிறைய பேருக்கு பிரச்சனை தான். இப்ப 3ல இருந்து நீ ஒன்றை தான் தெரிவு செய்யும். ஒன்றுதான் நீ தெரிவு செய்யற, 2 உனக்கு சாய்ஸ். 3ல ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து நீ செய்யலாம். அந்த நீ தெரிவு செய்யற பேப்பர் தான் உண்ட பாடமா மாறும். இந்திய வரலாறு தெரிவு செஞ்சாண்டா உண்ட பாடம் இந்திய வரலாறு. நீ ஏல நான் வரலாறு பாடம் ஜோக்ரவி பொலிட்டிக்கல் எடுத்து கதைக்கப்படா, அது பொலியான கதை. நான் இந்திய வரலாறு எடுத்தா நான் இந்திய வரலாறு ஜோக்ரவி பொலிட்டிக்கல் அப்படித்தான் கதைக்கேன். நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஏலையும் வரலாறு பாடம் என்ன பாடம், நான் வரலாறு ஜோக்ரவி அப்படின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. விளங்கும் ஆக்களுக்கு, அது ஆக்களுக்கு படிப்பா அந்த துறை சாராத ஆக்களுக்கு அது தெரியாது. இப்ப என்னன்னு சொன்னமா இப்ப 25ABC இன்னைக்கு தானே இதுல விரும்புற வரலாறு எடுக்கலாம். இப்ப நாம ஒவ்வொரு வரலாறு இப்ப டிவைட் இப்ப சிமர் கேட்ட கேள்விக்கிறேன் நம்ம அதன் பிறகு நீங்க எதை சாய்ஸ் பண்றேன்னு நீங்களே விளையங்கொள்ளும். நாம இதை சாய்ஸ் பண்ணாதான் எங்களுக்கு எக்ஸாம் ஈஸி, நாங்க ஈஸியா ஒரு ஏன் எடுத்துக்கொள்றோம்னா நம்ம இந்த 3 இதை தான் எடுக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு பிடிப்பொண்டு வரும். இப்பமா இந்திய வரலாறுகள் என்றது என்னன்னு சொன்னா எங்கட நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடுதான் இந்த இந்தியா. புராதன காலம் முதல் தற்காலம் வரைக்கும் இந்தியாவுக்கும் எங்களுக்குமான உறவு என்பது அது பிரிக்க முடியாது. என்ன, இந்தியா எங்களுக்கு நாட்டுக்கு பக்கத்தில் இருந்ததுனாலே இந்தியாவில் ஏற்பட்ட பல தாக்கம் எங்கட நாட்டில் ஏற்பட்டு என்ன, இந்தியாவில் இருந்துதான் இலங்கைக்கு ஆரியர்கள் வந்தாங்க, இந்தியாவில் இருந்துதான் இங்க படையெடுப்பாளர்கள் வந்தாங்க. என்ன, எங்கட நாட்டினுடைய பெரும்பான்மை சமயமான பௌத்த மதம் எந்த நாட்டில இருந்து எங்கட நாட்டுக்கு பரப்பப்பட்டது? எங்கிருந்து இலங்கைக்கு வந்தது? இந்தியாவில். அப்படி ஓகேமா, இந்தியாவில இருந்து தான் இந்த வட இந்தியாவில இருந்து தான் பேச அதை நாங்க படிப்போம். இப்ப எங்க நாட்டுல ஏற்பட்ட அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார தாக்கங்கள் நிறையத்துக்கு ஒரு பின்புலமா இருந்த நாடு இந்தியா. எங்க நாகரீகம் அடையிறதுக்கும் இந்தியா காரணமா இருந்ததுன்னு சொல்லுவாங்க வரலாற்று ஆசிரியர். அப்ப இந்த இந்தியா நாட்டுற வரலாறுகள் இலங்கையை பாதிச்சிருக்கிறதால நம்ம இந்திய வரலாறை படிக்கிறோம். இப்ப நீ கேட்பாயே ஏன் சார் நாங்க இலங்கையில பிறந்து கொண்டோ இந்திய வரலாறை படிச்சு எங்களுக்கு என்ன யூஸ் கேட்பாயே. அப்ப நீ ஒரு நாளைக்கு ஒரு பொதுத்துறை நிர்வாகத்துக்குள்ள இலங்கையின் ஒரு முக்கியமான சிவில் சேவைகளை நுழைய போற உனக்கு பெரிய பெரிய அரச பதவிகள்ல ஒரு கவர்னரா வரலாம், ஒரு டிஎஸ்ஆ வரலாம், இருக்கிற யாரும் சொல்ல தெரியாது வரலாம்.
ஜிஎஸ்ஆ வரலாம். முக்கியமான ஒரு பொது அட்மினிஸ்ட்ரேஷன்ல வார உனக்கு இந்த நாட்டை நிர்வாகம் செய்யப்போல இந்த நாட்டு பண்டைய நிர்வாக கட்டமைப்பு இங்கிருந்து இங்க துலாம்பரமானது. அப்ப இந்தியாவோட பேஸ் இல்லாம இலங்கட பல விஷயங்கள் இல்லைன்றது உனக்கு தெரியும். அப்ப இந்திய வரலாறு படிக்கிற நோக்கமா தான் இந்த அன்று முதல் இன்று வரைக்கும் இந்தியாவுக்கும் எங்களுக்குமான உறவுன்றது. அன்னைக்கு நேத்தும் மோடி வந்து போனா இலங்கைக்கு. இந்த நியூஸ் பாக்குறவர் யாராவது? இந்த மோடி, நரேந்திர மோடி இலங்கைக்கு வந்தா நேத்து. இந்த நாட்டுக்கு நியூஸ் எல்லாம் பார்க்கணும் பிள்ளைகள் அப்டேட்டா இருக்கு. இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாளைக்கு இப்பயும் இலங்கையில அணுகாரணை. சரியா? ரைட். அப்பதான் இந்திய அப்ப இந்திய வரலாறுல இருக்கிற விஷயங்கள் பார்த்தோம்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு. அது வட இந்தியா தென்னிந்தியான்னு 2 பிரிப்புகளை கொண்டுட்டு. அதுல வட இந்தியா எடுத்துக்கொண்டு சொன்னா அங்க பல நாகரிகம் என்ன ஹரப்பா நாகரிகம், மொஹஞ்சதாரோ, டொலவீர், இப்படி சிந்து சமவெளி நாகரிகம் என்று. இப்ப இந்த தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னு சொன்னா தென்னிந்தியாவோட கீழடி நாகரிகம் என்று புதுசாக 2014க்கு பிறகு அங்க ஆட்சியாளர்ல பாத்தீங்கன்னா மௌரியர்கள், குஷானர்கள், குப்தர்கள், சாதவாகனர்கள், ராஷ்டிரகூடர்கள். தென்னிந்தியா பாத்தீங்கன்னு சொன்னாது சங்க காலம், சங்கமரபிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், விஜயநகர நாயக்கர் காலம், ஐரோப்பிய காலம் என்று ஒரு நாடு எந்த அளவுக்கு பெரிசோ அதுபோல அதோட லார்ஜஸ்டுக்கு ஏற்ப அந்த நாற்ற பரப்புக்கு ஏற்ப அந்த நாற்ற வரலாற்று தன்மையும் கொஞ்சம் லார்ஜஸ்ட் பெரிஸ். ஆட்சியாளர்கள் எண்ணிக்கை கூட, கல்வெட்டுக்கள் கூட, செய்திகள் கூட, வரலாறு நீங்க எந்த வரலாறு எடுத்தாலும் நாங்க படிப்போம் டீச்சர்ஸ் மார். அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஹிஸ்டரியில சரியான டிகிரி உண்ட கேம்பஸ்ல முடிஞ்சிட்டு வந்த டீச்சர்ஸ் மார் யாரா இருந்தாலும் படிப்பாங்க. அது மேட்டர் இல்ல. ஆனா நாங்க என்ன செய்வோம்? பிள்ளைக்கு அது ஈஸியானதை நாங்க பார்ப்போம். பிள்ளை எக்ஸாம் செய்ய போறது பிள்ளை. அப்ப பிள்ளை இது ஈஸியாவனே எடுக்கிறன்றதை நாங்க பார்ப்போம். இந்திய வரலாறுட ஒரு கட்டமைப்பு இப்படி இருக்குது. ஒரு பெரிய ஒரு பரப்போடு இருக்குது. சரி, அடுத்தது 25 பிக்கு வந்த மனுஷன். இந்திய வரலாறு நான் ஒரு சமரி பண்ணிக்கேன். அதாவது சமரி பண்ணிருக்கிறேன். இதுக்குள்ள இப்ப இந்திய வரலாறு செல்ல போனோமா எனக்கு ஒரு 2 hours காணாது. அப்ப இந்திய வரலாறு சமரி இதுதானே சமரி. இதைத்தானே நாங்க விரிவா படிச்சோம். இதுதானே சமரி. இதைத்தான் விரிவா படிக்கணும். இதைத்தான் விரிவா படிக்கணும். சரியாமா? இந்த விஷயங்களை தான் நாங்க விரிவா படிக்கணும். அங்க இருந்த அரசுகள், ஆட்சியாளர்கள், அங்க தோன்றின நாகரிகங்கள் என்ன, அங்க ஏற்பட்ட சமயங்கள், படையெடுப்புகள் என்று தென்னிந்தியா வட இந்தியான்னு பிரிச்சு அங்க ஏற்பட்ட முஸ்லீம் படையெடுப்பு நிறைய இருக்காது. சரியாமா? ரைட், ஓகே. இப்ப நம்ம இந்திய வரலாறை படிப்பிக்கவர்களே இந்திய வரலாறு கன்செப்டை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப பி 25 பி ஐரோப்பிய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய வரலாறு என்பது ரைட். இந்தியா சொன்னீங்க எங்க நாட்டுக்கு அன்று முதல் இன்று வரைக்கும் தாக்கம் இருக்கு, அதனால படிக்கணும். ஓகே. ஐரோப்பிய வரலாறு நாங்க ஏன் படிக்கணும்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளால கூட எங்க நாட்டுக்கு மிக பெரும் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குது. உனக்கு தெரிய வேணும், நீ செகண்டரியில படிச்சிருப்பா 6 to 11ல. எங்க நாட்டுல நாங்க இன்னைக்கு ஆங்கில மொழி பேசுறோம், ஆங்கிலம் ஒரு கல்வியா படிக்கிறோம்டா அது ஆங்கிலேயர்கள் எங்க நாட்டுக்கு வந்த பிற்பாடு. எங்களோட நாடு இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறையை கொண்டிருக்கண்டா அது ஆங்கிலேயர்கள் வந்து மன்னராட்சி முறை ஒழிச்சு அவங்களோட நாட்டில இருந்த ஆட்சி முறையை பரப்பினாங்க. இந்த நாட்டுல சில புதிய தொழில் வாய்ப்புகள், இந்த சட்டத்தரணி அந்த விஷயங்கள், அப்படியான விஷயங்கள் வளர்ச்சி அடைவதற்கு எழுதுவினைஞர்கள் என்று புதிய தொழில் வாய்ப்புகள், ஒரு மத்தியதர வகுப்பு உருவாகிறதுக்கு, ஒரு 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 நவீன ரீதியில எங்க நாடு வளர்ச்சி அடைகிறதுக்கு, பணப்புழக்கம், இப்படியான நிறைய விஷயங்கள், காசோல ஏற்றுமதி இறக்குமதி என்று எங்க நாடு ஒரு நாகரிக பாதையில வளர்ச்சி ஆன்றதுக்கு ஐரோப்பியர் வருகை காரணமா இருக்கு. ஐரோப்பியர் மட்டும் இலங்கைக்கு வரலன்னா நாங்க இன்னும் மன்னராட்சி முறையிலான இருந்திருப்போம். பிரித்தானியர் இலங்கைக்கு வரலன்னு சொன்னா எங்களுக்கு தெரியாது மலைநாட்டு புறங்கள்ல தேயிலை செடியை வளர்க்கலாம், தேயிலை வந்து பெருந்தோட்டங்கள் செய்யக்கூடிய ஒரு காலநிலை அங்க இருக்குது. இன்னைக்கு இலங்கட பிரதான வருமானங்கள் ஒன்று தேயிலை. இப்ப தேயிலை இப்ப மலைநாட்டுல வந்து நாம விவசாயம் தான் செஞ்சு கொண்டிருந்தோம். சேனை நெற்பயிற்சிகள், படிக்கட்டு முறையில நெற்பயிற்சிகையும் சேனையும். அது விவசாயம் செய்யற பூமி இல்லடாப்பா. ஐரோப்பாவில பெரும் டிமாண்டா இருக்கிற பணப்பயிர்களை செய்யக்கூடிய லொகேஷன் என்று எங்களுக்கு சொல்லி காட்டினவன் இந்த ஆங்கிலேயன். பெருந்தோட்ட பொருளாதாரம் நாங்க இதுல படிச்சிருப்போம். அப்ப எங்க நாட்டை ஒரு ஆசியா வலை பின்னல தொடர்புபடுத்தி நாட்ட பொருளாதார கட்டமைப்பு வளர்ச்சி அடைய செய்தவர்கள் ஐரோப்பியர்கள். ஒல்லாந்தர்கள் தான் எங்க நாட்டில் அச்சியந்திரத்தை அறிமுகப்படுத்தினார். நீதிமன்ற முறைகளை கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். இப்படி நிறைய ஒருத்தருமோடு. அப்ப எங்க நாட்டுல ஐரோப்பியர்கள பாதிப்பும் இருக்கு. இப்ப ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி இலங்கையில் ஐரோப்பியர் கிளை தேசங்கள் வாரத்துக்கு காரணம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். அந்த மறுமலர்ச்சியில படிச்சினீங்க. அப்ப ஐரோப்பிய நாடுகள்ல இடம்பெற்ற உங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள்ன்றது எது தெரியும். ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற நாடுகள் தெரியும் உங்களுக்கு. முக்கியமா இங்கிலாந்து,
பிரான்ஸ், பெல்ஜியம், ஆஸ்திரியா, பிரஷ்யா, ஜெர்மனி, இத்தாலி, ஹங்கேரி, என்ன அமெரிக்கா சொல்றல, அமெரிக்கா ஐரோப்பிய நாடு இல்ல. அப்ப இப்படியான விஷயங்கள் இருக்கு. அப்ப ஐரோப்பிய நாடுகள்ல ஏற்பட்ட சம்பவங்களை படிக்கிறதா ஐரோப்பா வரலாம். என்ன அந்த சம்பவங்கள் இலங்கையை தாக்கி இருக்கு. ஐரோப்பாவில் ஏற்பட்ட பிரான்சிய புரட்சி இலங்கையில ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக மனித ஆட்சிக்கு காரணம். கியூ கடிதத்துக்கும் எங்கட நாட்டுலக்கும் தொடர்பு இருக்குது. அதெல்லாம் நாங்க விரிவா படிப்போம், விலங்க வரலாறு, அது வேற கதை. அப்ப ஐரோப்பிய வரலாறுல நாங்க என்ன சமரி இதுல படிக்க போற வேண்டாம். நீ 10ஆம் ஆண்டுல படிச்ச மறுமலர்ச்சி நாங்க எங்க படிப்போம். 11ஆம் ஆண்டுல படிச்சு முதலாம் பாடம் கைத்தொழில் புரட்சி படிப்போம். பின்னால படிச்ச 7ஆம் பாடத்துல பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, அமெரிக்க புரட்சி, உலக மகா யுத்தம், வேற லெவல் யூனிட் 2 சரமான சம்பவம். இந்த ஓயல் புள்ளியில் இருப்பீங்க. நம்ம உலக போர் படிச்சோம் லாஸ்ட் டைம்ல. சரி, சொன்ன ஞாபகம் இருக்குதா? 8ஆம் கேள்வியில் உங்களுக்கு மறுமலர்ச்சியும் 9ஆம் கேள்வியில் உலகப்போரும் போடுவாடு என்று சொன்ன அதுல குருநாகல் EMCC புள்ளியில் இருந்தா அதுல ஆதாரமா வீடியோவும் இருக்கிறேன். 8ஆம் கேள்வி மறுமலர்ச்சி, 9ஆம் கேள்வி உலகப்போர் வந்துச்சா இல்லையா பேப்பர்? கோயில்காரர் ஆதாரமாக வீடியோ இருக்குது. குருநாகல நடத்தின செமினார்ல சொன்ன விஷயம் இருக்குது எக்ஸாம் முதல். அப்ப அதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்று. ரைட், ஓகே. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாம் திருப்ப நீ எங்க படிக்க போறா? இங்க படிக்க போறா ஐரோப்பா வரலாறுல. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் புதுசு புதுசா படிக்க. எக்ஸ்கியூஸ் மீ ஓமான், சொல்லுங்க சார். ரஷ்யா வந்து ஆசியா நாடு ஒண்ணு இல்லையா? ரஷ்யா போய் ஐரோப்பால படிச்சிரு. ரஷ்யா ஆசியா நாடு எப்படி சொல்லுவீங்க? அது ஐரோப்பாவையும் ஆசியாவையும் தொடர்புபடுத்த ஒரு நிலப்பகுதியில் இருக்கு. விளங்காம அது ரெண்டுக்கும் அந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அட்லஸ்ல ஐரோப்பிய நாடுன்னு சொல்றல நாங்க ரஷ்யாவை, அதுல நிலப்பகுதி, அது ஒரு பெரிய ஒரு நாடுண்டு. அது அப்ப ரஷ்யாவோட சில பகுதிகள் ஆசியாவோட இருக்கு, இன்னும் சில பகுதிகள் ஐரோப்பாவோட இருக்குது. ரஷ்யா நாட்டுல நடந்த பல விஷயங்கள் ஐரோப்பிய நாகரிகத்தின் அடித்தளத்து ஐரோப்பாவில் ஏற்பட்ட பல சம்பவங்களுக்கு ஒரு ஐரோப்பாவில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கு காரணமா இருந்தது. குறிப்பாக அந்த சோசியலிசம், அதை நாங்க பின்னால படிப்போம். ரஷ்ய புரட்சியில நாங்க ஐரோப்பாவில படிப்போம். அப்ப புதுசா நாங்க சில விஷயங்களும் சொல்லி தருவோம். எல்லாம் படிச்சேன் இல்லாம சில நாகரிகங்கள் என்று ஒரு விஷயத்த படிப்போம். இப்ப நீ 7ஆம் ஆண்டுல ஞாபகம் இருக்கா? கிரேக்க நாகரிகம், ரோம நாகரிகம் 7ஆம் ஆண்டுல படிச்ச ஞாபகம் இருக்கா? கிரேட் 7ல யாருக்காவது? அதை இங்க நாங்க படிப்போம். இப்ப நாகரிகம்ங்கிற விஷயம் இங்க நீங்க ஞாபகம் இருக்கட்டும் உங்களுக்கு. நீங்க ஓலவல்ல பிரான்சிய புரட்சியின் முடிவுல ஒரு மாவீரன் பிரான்சின் அதிகாரத்தை கைப்பற்றினான். யார் அந்த மாவீரன்? நெப்போலியன் போனபோட். நெப்போலியன். அந்த நெப்போலியன் போனபாட்னு ஒரு சொல்லுல படிச்சு நீங்க இங்க நெப்போலியன் போனபாட்டினுடைய பேரரசை படிப்பீங்க. நெப்போலியன் போனபாட் எப்படி பிரான்ஸை பேரரசா சும்மா வேற லெவல் யூனிட். நெப்போலியனுக்கு சும்மா கதை மட்டும் தான் சொல்லுவேன். நோட்ஸ் எல்லாம் பிடிச்ச கட்டு கட்டத்தான் இருந்தது. கதையை சொன்னா புள்ளி எழுதுவான் விட. நான் நோட்ஸ் கொடுக்கல, நான் கதை மட்டும் சொல்றேன். புள்ளியில் விட எழுது. அப்ப நான் 24 பேஜ் எங்க ரிசல்ட்ஸ் வரப்போகுது. நான் உங்களுக்கு போடுவேன் குரூப்ல அவங்க ரிசல்ட்ஸ் வந்தோட. மொத்தம் 300க்கு மேல பிசிக்கல் அண்ட் ஜூம் சேர்த்து 300க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிறாங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு நீங்க பாக்கலாம். அப்ப இந்த அப்ப பாருங்க, ஐரோப்பிய நாட்டு வரலாறுகளை நான் சொல்றேன். இதை உங்களுக்கு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். மறுமலர்ச்சி, கைத்தொழில் புரட்சி, பிரான்சிய புரட்சி, ரஷ்ய புரட்சி, முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், சர்வதேச சங்கம், நெப்போலியன் போனபாட், இதெல்லாம் கேள்விப்படுனீங்களா? எங்க கேள்விப்பட்ட இந்த யூனிட் பேரெல்லாம்? எங்க கேள்விப்பட்டீங்க? 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஓலவல் புக். ரைட். இப்ப நான் சொல்ற இந்திய வரலாறு எல்லாம் நீங்க கேள்விப்பட்டா நீங்க சொல்லணுமா? நான் சொல்ற இந்திய வரலாறு குளோபுரன் இதெல்லாம் நீங்க கேள்விப்படன்னு சொல்லணும். ஹரப்பா நாகரிகம் கேள்விப்பட்டீங்களா செகண்டரி டைம்ல? இல்ல. சரி. சந்திரகுப்த மன்னன் கேள்விப்பட்டீங்க? இல்ல. இல்ல. ரைட். அடுத்தது குப்த பேரரசு கேள்விப்பட்டீங்க? இல்ல. சாதவாகனர்கள் கேள்விப்பட்டீங்க? இல்ல. ராஷ்டிர கூடர்கள் கேள்விப்பட்டீங்க? இல்ல. மேக்சிமம் 9ஆம் ஆண்டுல நான் நினைக்கிறேன் அந்த பாடம் 4ஆம் பாடமா இந்திய சுதந்திர போராட்டம் என்று நான் நினைக்கிறேன். அதுல 9ஆம் ஆண்டு புள்ளியில் இருக்கு 4ஆம் பாடம் இந்திய சுதந்திர போராட்டம் என்று. அதுல இந்திய மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, லாலா லஜ்பதி ராய், தாதாபாய் நபரோஜி, என்ன இதை விட பிள்ளைகளுக்கு தெரியும் அந்த ஜாலியான் வாலாபாக் படுகொலை, வெள்ளையனை வெளியேறு,
இது 50ஆம் ஆண்டுல மட்டும் 4ஆம் பாடம். நீ முகலாய 10, பேரரசு 11ல இந்திய வரலாறு நீ பேச படிச்சு ஐரோப்பிய வரலாறு படிச்ச அளவுக்கு ஐரோப்பிய வரலாறுல இருக்கிற உறவு அளவுக்கு உனக்கு ஐரோப்பாவோட இருக்கிற டச் இந்தியாவோட உனக்கு இல்ல. அதை பத்தி உனக்கு தெரியா? சரி, நவீன உலக வரலாறு இருக்குது. நவீன உலக வரலாறுக்கு என்ன பாக்குறேன்னு சொன்னா அதுவும் ஐரோப்பா வரலாறு மட்டும்தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் உலகம் தழுவிய ரீதியில் இருக்கு. ஐரோப்பா விட்டு கொஞ்சம் வெளியால லார்ஜஸ்டா இருக்கு. அதுல அண்மை கால போக்கு எல்லாம் படிப்போம். அது அப்டேட் எல்லாம் தெரியும். இப்ப இன்றைக்கு ஜப்பான்ல எரிமலை வெடிச்சா உனக்கு தெரியும். இங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பகுதி ஒன்றுகளை போடுவான். எரிமலை ஜப்பான்ல எங்க வெடிச்ச எந்த எந்த மாநிலத்துல அந்த இது நாளைக்கு வெளி போட்டுருவான். அப்ப ஒரு மனுஷன் அப்டேட் 100% அப்டேட் ஆயிருப்பானா? இன்றைக்கு உலகத்துல என்ன நடந்த மாற்றம் எனக்கு தெரியாது. நான் அந்த அளவுக்கு எனி டைம் ஒவ்வொரு நாளும் நான் நியூஸ் பார்க்கக்கூடிய ஒரு தெரியல. அதை பார்ப்பேன். சில நேரம் பிஸியா கிடைக்கும். இப்ப எல்லாரும் நம்ம 100% அப்டேட் அடிப்போமா? உலக மாற்றங்கள் எல்லாம் உள்வாங்கி படிப்போமா? சான்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப நீயே சொல்லு, இந்திய வரலாறு எடுக்க போறியா, ஐரோப்பிய வரலாறு சூஸ் பண்ண போறியா, நவீன உலக வரலாறு எது உனக்கு பொருத்தமானது நீ பாக்குற? ஐரோப்பிய வரலாறு. சார், நீங்க சொன்ன மாதிரி சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க சொன்ன மாதிரி நவீன உலக வரலாறு இல்லையா சார்? அது அதை எடுக்கிற ஆக்கள் எனி டைம் ஆன்லைன்ல ஆக்டிவ் ஆயிக்கணுமா? ஆன்லைன் ஆக்டிவ் ஆகிடும். என்னன்னு சொன்னா சில பகுதியொன்று வினா கட்டமைப்பு அண்மை கால மாற்றங்கள் உள்வாங்கி போடுவான். மற்றது உலக வரலாறு என்ன போல அது இலங்கையில தோற்றுகிற வீதம் குறைவு. இப்ப இந்தியா நவீன உலக வரலாறுலாம் தோற்றுகிற வீதம் குறைவு. இப்ப இந்திய வரலாறை யார் எடுப்பாங்கன்னு சொன்னா இந்த நாட்டில பௌத்த மாணவர்கள் எடுப்பாங்க. இந்த புத்திஸ்ட் புள்ளியில் எடுப்பாங்க, சிங்கள புள்ளி. ஏனண்டா அவங்க ஈஸியா எதை பாக்குறாங்கண்டா அவங்க பௌத்தம் எடுப்பாங்க தானே. அவங்களோட சமய பாடம் பௌத்தம் எடுக்கக்குள்ள அங்க நீங்களே சொல்லுங்க, பௌத்தம் மதம் இலங்கைக்கு எங்க இருந்து பரவினது? அசோகன், தேவநம்பிதீசர் அந்த உறவு நிலையோமா இல்லையா? அவங்க பௌத்தத்திலேயே பௌத்த மதத்தை விரிவா படிக்க, இப்ப நாம இஸ்லாம் படிக்கிற மாதிரி இந்துசம் படிக்கிற மாதிரி அவங்க பௌத்தம் படிக்க கொள்ளடா. அவங்க கூடுதலா இந்தியாவோட இருந்து பௌத்தம் வந்ததால கூடுதலா அவங்க பௌத்தத்துக்குள்ளே இந்திய வரலாறு இணைஞ்சிருவாங்க, படிச்சிருவாங்க டேச்சா. அவங்க யோசிக்கிறாங்க என்னண்டா நான் பௌத்தத்திலேயே கூட இந்திய வரலாறுகளை கூட படிக்கிறேன். சோ அதே விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளேயும் இருக்கு. சோ நான் ரெண்டையும் என்ன செய்ய போறேன், அதுக்குள்ளே இதுக்குள்ள வருது. அப்ப ரெண்டையும் எடுத்து எனக்கு சில விஷயங்கள் உண்டு, அதுக்கு புதுசா படிக்கல. அவங்க அந்த ஈஸியா பாக்குறாங்க. நாங்க பௌத்தம் எடுக்கல, நாங்க பௌத்தம் எடுக்கிறல, ஒன்று நாங்க இஸ்லாம் எடுப்போம், இல்லைன்னா இந்து தமிழ் பள்ளியில் இந்துசம் எடுப்பீங்க. எங்களுக்கு குறைவு இந்தியாவோட உறவு அவங்கள விட. அப்ப அது மிக முக்கியத்துவமான விஷயம். இப்ப நிறைய மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஐரோப்பிய வரலாறு தான் எடுக்கிறாங்க. இலங்கையை பொறுத்தவரை கிழக்கு மாகாணமா இருக்கலாம், வட மாகாணமா இருக்கலாம், அன்றாபுரம் புலனறு போன்ற ரஜரட்ட பகுதியா இருக்கலாம், கேகாட ரட்னபுரி போன்ற சபரகமும் இருக்கலாம், மேல் மாகாணமா இருக்கலாம், அதிகமாக கண்டி சைடா இருக்கலாம். அதிகமா நானும் ஐரோப்பிய வரலாறு எனக்கு 3 ஈஸியா தான் இருந்துச்சு. அதை விட எந்த சேரும் ஐரோப்பிய வரலாறு எடுத்தவர். எங்கட வளமையா ஒவ்வொரு பேச்சு புள்ளியிலும் ஐரோப்பிய வரலாறு. ஐரோப்பிய தான் சனமும் கூடிய அறிக்கை. ஸ்கூல்லையும் அடுத்த பிரச்சனை ஐரோப்பிய வரலாறு அதிகம் எடுக்கப்படுறதுக்கு காரணம் ஒன்று இலகு தன்மை. நாங்க எங்களோட நன்மையை பாக்குறோம். ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் பெருசா விரிவா படிச்சா போதுமென்ற மாதிரி பாக்கணும். இதேபடி ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாதிரி இந்திய வரலாறுக்கு இருக்கிறல. முதல்ல ஏ லிஸ்டுக்கு டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிற. அடுத்த விஷயம் ஏ லிஸ்டுக்கிறா டீச்சர்ஸ் மாதிரி பற்றாக்குறை. அப்படி ஒரு தருணத்துல இந்திய வரலாறுக்கு எல்லாம் சரியா அந்த ட்ரெயின் பண்ணப்பட்ட டீச்சர்ஸ் மாதிரி இல்ல. ஸ்பெஷல் ஹிஸ்டரியில ஸ்பெஷல் செஞ்ச பட்டதாரிகள் கடும் குறைவு. அந்த ஹானர்ஸ்ண்டா ஸ்பெஷல் அந்த பட்டம் அது இலங்கையில மிக குறைவு. வரலாறு பாடத்தை பொறுத்தவரைக்கும் குறைவு. ஜியோகிராபி, பொலிட்டிக்கல் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா வரலாறுல ஒரு ஸ்பெஷல் டிகிரி முடிச்ச பட்டதாரி ஆசிரியர்கள் இலங்கை குறைவு. அப்ப அவங்களுக்கு பெரிய வெற்றிட பாடசாலைகள் வெற்றிட பற்றாக்குறை. அதனால இந்திய வரலாறு கொஞ்சம் படிக்கணும். ஒப்பிடக்குள்ள இந்திய வரலாறு கடினத்தன்மை நவீன உலக வரலாறு கடித தன்மையோட ஒப்பிடக்குள்ள ஐரோப்பிய எல்லாரும் மேட்டணும். இப்ப அதனாலதான் ஐரோப்பிய வரலாறு யார் அது சத்தம் போடுறது? யாரு மால் ரீகா மால் ஓபனுங்க மால் மைக்ரோஃபோன் ஒன்னாயிக்கு மால் ரீகா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த மைக்ரோஃபோன் டிஸ்டர்ப் ஆகிக்கும் தானே மத்தாக்களுக்கு ரெக்கார்டிங் பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் வருது சார் கதைக்கிற விளங்காம. அப்ப நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ என்ன வரலாறு எடுத்தாலும் நான் படிப்பிப்பேன், அது மேட்டர் ஒன்று இல்ல.
சேர் என்ன நழுவுறாரு, சேர் படிப்பிக்க மாட்டேன்னு யோசிக்காத. நான் 5 வருஷம் ஹிஸ்டரி பாடத்தை நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில சரி படித்தகளி நீங்க எதை படிப்பிக்கிறீங்களே லிஸ்ட் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா அதையும் சொல்லணுமே. நான் பி ஹோன்ஸ் இன் ஹிஸ்டரி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஸ்ரீலங்கா. நாங்க 4 வருடம் வரலாறையும் ஒரு தனிப்பாடமா படித்தோம். அது மட்டும் இல்லாம மாஸ்டர் இன் ஹிஸ்டரி பேராதனை யூனிவர்சிட்டி BA MA அம்பாறை மாவட்டத்துல முதலாவதாக ஹிஸ்டரி பாடத்தில் MA டிகிரி செஞ்ச ஒருத்தர் நான் மட்டும். இது பெருமைக்கு நான் சொல்லல, முதல் என்ன விளங்கப்படுத்துமே சார் டீச்சர் என்னடவர் வரலாறு பாடத்துக்குரிய சேருதாராண்டு பிள்ளைகள் யோசிக்குமே. பேரண்ட்ஸ் மார்க் ஒரு ஹிஸ்டரி பாடத்துல டிகிரி முடிச்சிருக்கிறாராண்டு. அப்ப அவங்களுக்கு நான் சொல்ற விஷயம் தான். சரி, அடுத்த விஷயம் உங்களுக்கு என்ன புதுசா சேரியலா கிளாஸ் எங்கன வச்சார் அப்படி இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க புது பிள்ளைகளை. இப்ப மணி மைண்ட் அப்படி நோக்கத்தோட நம்ம அவங்கள பத்தி நம்ம கதைக்க தேவையில்லை. இது எங்கட 5வது பேட்ச், அது 2027 பேட்ச்ன்றது அந்த சாரி 6வது பேட்ச். 6வது பேட்ச் அகண்ட பேட்ச் இருக்குது. கடந்த காலங்கள்ல நாங்க பல ரிசல்ட்ஸ் அறுவடையை மேற்கொண்டிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல அந்த பழைய பாடத்திட்டத்துல நாங்க செஞ்சோம். நான் வரவும் ஒரு ரிசல்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு வெயிட்டிங்ல. சித்திரை புத்தாண்டுக்கு முதல் அந்த ரிசல்ட்ஸ் வரும். அது எழுதிக்கிறாங்க குருநாகல், கண்டி, அன்றாவரம், புலனர்வீடு நாடு முழுவதும் நேரடியாக அப்படி எழுதிக்கிறாங்க. அதாவது நான் 143 தேசிய பாடசாலைகள்ல உயர்தர வரலாறு கருத்தரங்குகளை நடத்தி இருக்கிறேன். அந்த பிரதேசங்கள் வந்து கம்பஹா, மரதான, இதே விட வந்து மாத்தல, கண்டி, மாத்தர, குருநாகல் அதிகமா போற ஒரு பிரதேசமா குருநாகல் காணப்படுது. புலியாப்பிட்டிய வலயம் அதுக்குள்ள ஏற்பட்டது. நிகம்பு இப்படி இடங்களை நாங்க வந்து செமினார்கள் வந்து சீரீஸ்களை நாங்க செய்யக்கூடியது. சரியா, 150வது செமினாரோட நான் என்னுடைய அந்த கரியரை நான் ஆஃப் பண்ணிடுவேன். நான் அந்த PhD செய்ய போறேன். டீச்சிங் 150 செமினாரோட அந்த டீச்சிங்ல இருக்கிற நான் ஆர்கியோலஜி அதாவது மேற்படிப்புக்காக நான் என்ன செய்ய போறேன், நான் கெலனி யூனிவர்சிட்டியில பார்த்தீங்கன்னா நான் லண்டன் அப்படி போய் அந்த PhD அப்படி செய்யற ஐடியா. ஸோ 150ஓட நான் டீச்சிங்ல இருக்க போறல முடிவும் எடுத்திருக்கிறேன். அது இந்த பிள்ளைகளுக்கு தெரியும். சரி, அது வேற விஷயம். ரைட், இப்ப அறிமுகம் சொல்லியாச்சு, வரலாறு கட்டமைப்பு சொல்லியாச்சு, உயர்தர வரலாறு என்ற கட்டமைப்பு புள்ளிகளுக்கு சொல்லியாச்சு, இந்திய வரலாறு என்பது என்ன, நவீன வரலாறு என்பது என்ன, இலங்கை வரலாறு என்பது என்ன சொல்லியாச்சு. அப்ப இனிமேல் நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட பாடம் எப்படி நடக்கும் என்ற விஷயம் தான் சொல்லப்போம். கட்டாயம் வாரத்துல 4 வகுப்பு போடுவேன். கட்டாயம் 4 வகுப்பு போடுவேன். சரியா, அந்த 4 வகுப்புகளும் நான் vote பண்ணி எடுத்த அந்த குரூப்ல நிறைய பேர் அந்த சார் 7 மணி 8:30 ஓகே சார் மாதிரி தான் நிறைய மாணவர்கள்ல ஓட்டு இருந்துச்சு. அப்ப அந்த டைம் நானும் ஃப்ரீயா இருக்கிறதுனால 7 மணி இருந்து 8:30 ஒரு வகுப்பு 1.5 மணி நேரம் நடக்கும். அப்ப 4 வகுப்பு நடக்கும். கட்டாயம் அந்த 4 வகுப்புல ஒன்று எக்ஸாம் அறியும். அது வீக்ல ஒரு எக்ஸாம் வந்து எதிரும் கட்டாயம். நீங்க கிளாஸுக்கு வந்தாலும் சரி வராட்டியும் சரி வீக்ல ஒரு எக்ஸாம் கட்டாயம் வைப்படும். அந்த எக்ஸாம் வைப்பட்டு அதை விடைகளை எழுதி அனுப்புற மாணவர்களுக்கு மட்டும் அது திருத்தி அனுப்பப்படும். அதுவும் குறித்த கால இடைவெளியில் அனுப்பினா மட்டும் தான் திருத்துவேன். ஒரு 5 நாள் கழிச்சு அனுப்பி போட்டு திருத்திட்டாங்கன்னா திருத்தி தர மாட்டேன். அதையும் அனுப்பி சொல்லிக்கொள்ளும். அப்ப உடனுக்குடன் பெற்றோர்களுக்கான Zoom மீட்டிங்கும் போடப்படும். பெற்றோர்கள் வளமே நாங்க செய்யறதுதான் ஒரு எப்பயும் இல்ல, ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவோ 3 மாதத்துக்கு ஒருக்காவோ மாணவர்களின் நிலை பத்தி Zoomல நீங்க பெற மாட்டீங்க. உங்களோட அவ அப்பாவோ உமாவோ அப்பா அம்மாவோ இல்லாட்டி ஒரு பிரதரோ உங்களோட கார்டியன் யாராவது அதுல கலந்து கொள்ளணும். பிள்ளட நிலை பத்தி நான் சொல்லுவேன். வரவு கட்டாயம் செக் பண்ணுவேன். இப்ப மணி மைண்டா நிறைய பேர் செய்வாங்க நிறைய இடங்கள். இப்ப காசு வந்தா போதும், புள்ள வந்தா என்ன வெராட்டி என்ன மாதிரி நான் செய்ய மாட்டேன். எனக்கு 5 புள்ள வந்தாலும் கிளியரா நீட்டா வரணும். அதான் எனக்கு திருப்தி. காசுக்காக ஒருத்தன் நான். அப்ப நீங்க தொடர்ச்சியாக தக்க காரணம் இல்லாம தொடர்ச்சியாக யாரும் கிளாஸுக்கு வரலன்னு சொன்னா நான் குரூப் ரிவ்யூ பண்ணிட்டு அது அடுத்த விஷயம். சரி, அடுத்தது நிறைய பேர் கேட்டாங்க சார் நோட்ஸ் என்ன மாதிரி சார். நோட்ஸ் Zoomல நான் சொல்லுவேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல ஒரு பிரச்சனை என்ன சொன்னா நான் ஒரு சிலரை நம்பி என்னுடைய PDF ஹார்ட் ஃபைல நான் குரூப்ல போட்டேன். பெச்சுக்கு நான் போட்டேன். நேம் பெச் எல்லாம் தேவையில்லை. சரி, அண்ட் அவங்களுக்கு தெரிய வந்தா கவலைப்படுவாங்க, சார் ஜூனியர் பிள்ளைகள் நம்மளை பத்தி காய்ச்சிட்டாரு. சோ அந்த குறித்த பெச்சில் இருக்கிற சில மாணவர்கள் அந்த PDF வேற வாட்ஸ்அப் குழுமங்கள் அனுப்பியிருந்தாங்க. நம்மட கிளாஸுக்கு வராதாக்கள் அனுப்பியிருந்தாங்க. அப்ப அது கஷ்டப்பட்டு தொகுத்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது. நீங்க நினைக்காதீங்க நோட்ஸ்ன்றது இப்ப ALST நோட்ஸ்ன்றது சாதாரணமா பாடப்புத்தகத்தில் இருக்கிற நோட்ஸ் நாங்க படிக்க போறல 10ஆம் 11ஆம் புதிய படிக்கிறமே இல்ல. இது ஒரு ஆய்வு. இது கொஞ்சம் இப்ப மகாவம்சம் என்ன ஓயில் எப்படி படிச்சீங்க? கிபி 5ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது. மகாநமுதர் எழுதினார். தீட்சந்த சினவிய பிரிவின் அவர் எழுதினார். இதுல காவிய தலைவர் துட்டகம் தானே படிச்ச. இங்க அப்படி இல்லையே. மகாவம்சம் ரிசர்ச் பண்ண போறோம். மகாவம்சத்துல என்னென்ன விடயம் இருக்கு? அரசியல் விடயம், பொருளாதார விடயம்,
இப்ப நான் பாடக்கட்டை விளங்கப்படுத்துறேன். இன்றைக்கு படிப்பிக்க போறல, நான் லிங்க்ல போட்டுக்கிறேன். உயர்தர வரலாறு கட்டாவே இருக்கும். இலங்கை வரலாறுல என்னென்ன சிலபஸ் இருக்குது, ஐரோப்பிய வரலாறு என்னென்ன சிலபஸ் நான் விளங்கப்படுத்துவேன். இந்திய வரலாறு நவீன உலகம் அதை நான் மெயின் பண்ணல, அது பிள்ளைகள் யாரும் எடுக்கிறது இல்லை. சரியா? ரைட். அப்ப நோட்ஸ்கள் ஷேர் பண்றடா. வாட்ஸ்அப்ல என்ன செய்யறாங்கன்னா நோட்ஸ்களை கூட ஷேர் பண்ணிருப்பாங்க. அதனால பிடிஎஃப் கொடுக்கறது விட்டுட்டு நோட்ஸ் ஜூம்ல நான் வாயால செல்வ நீங்க நோட் பண்ணலாம். முக்கியமான சில புக்குகளா இருந்தா அல்லது பார்ட் 1 ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருந்தா அவங்களோட பிள்ளையோட அட்ரஸை வாங்கி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். பிள்ளையோட அட்ரஸை வாங்கி என்ன செஞ்சிருவேன் சொன்னா நான் போஸ்ட் பண்ணிடுவேன். சரியா? அது நான் செய்வேன். பாஸ் பேப்பர் எல்லாம் நீங்க வாங்க தேவையில்ல. பாஸ் பேப்பர்ல நான் தருவேன். பாஸ் பேப்பர் எப்படி செய்ய சொன்னா 2000 கிட்டத்தட்ட 2020 இப்ப நீங்க 27 எக்ஸாம் செய்ய போறீங்கன்னா 26 வரைக்கும் நான் செஞ்சு காட்டுவேன். 26 வரிசை பேப்பர் நினைவு வேண்டாம் உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு காட்டுவேன். மாடல் பேப்பர்கள் என்ன தயாரிக்கப்பட்டது, தொண்டை மாநாடு பேப்பர் எல்லாம் நான் கட்டாயம் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். இலங்கட முன்னணி பாடசாலைகள்ல பேப்பர், மாகாண மட்ட பேப்பர் நான் செஞ்சு காட்டுவேன். இது நம்ம கிளாஸ் வளமையா புதுசா வந்தவங்களுக்கு நாங்க செல்லணும். அதுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? கட்டாயம் 4 கிளாஸ் நடக்கும். வகுப்புகளுக்கு உரிய முறையில கலந்து கொள்ளட்டுச்சுன்னா கட்டாயம் நான் ரிமூவ் பண்ணுவேன். இந்த கல்யாணத்துக்கு போற மாதிரி விட்டு விட்டு விடியாருன்னா அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜூம் கிளாஸ் செய்யறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க ஜூம் கிளாஸ் செய்யறாங்க. தயவு செஞ்சு அங்கே போய் படிச்சு கொடு. என்கிட்ட வாரதா இருந்தா நீட்டா வர. அப்ப ரெக்கார்டிங் என்று இருக்கின்றதுக்கா சலுகையா பயன்படுத்தலாம். இப்ப ரெக்கார்டிங் என்ன செய்வேன்னு சொன்னாமா, இந்த ரெக்கார்டிங் எல்லாம் என் யூடியூப்ல நான் போட்டு வைப்பேன். ஆனா பப்ளிக்ல கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியுமா? அது எல்லாருக்கும் அன்லிஷ். இப்ப நான் அன்லிஷ்ல ஒரு யூடியூப் நான் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் அன்லிஷ்ல போட்டு வச்சா அது எல்லாரும் போய் யூடியூப்ல போய் பார்க்கலாம். யாரு பார்க்கலாம்? அன்லிஸ்ட்ல போட்டா யாரு சொல்லுங்க? ஐடி தெரிஞ்ச புள்ளி. இந்த அன்லிஸ்ட்ல நான் ஒரு வீடியோ போட்டா அதை யாரு பார்க்கலாம்? சொல்லுங்க, யாரு பார்க்கலாம்? அந்த யூடியூபோட லிங்க, அந்த கிளாஸ்ல லிங்க நான் யாருக்கு கொடுக்குறேன் அவர் தான் பார்க்கலாம். அப்ப நான் அந்த வீடியோ ஒருவேளை பிரைவேட் பண்ணிட்டு என்ன நடக்கும்? அந்த கிளாஸ் வீடியோ பிரைவேட் கொடுத்தா என்ன நடக்கும்? திருப்பி அந்த லிங்க்ல போய் பார்க்கலாமா? அதே லிங்க்ல போய் நான் பிரைவேட்டா மாத்தின இந்த வீடியோவை நீங்க அதே லிங்க்ல போய் பார்க்கலாமா? அப்ப நான் என்ன செய்வேன்னு சொன்னா ஒரு குறித்த டைம் வச்சு கொடுப்பேன். ஒரு 2 நாளோ ஒரு நாளோ இதுக்குள்ள பார்த்து முடியணும். அதுக்கு நான் பிரைவேட்டா போட்டுப்பேன். பிரைவேட்டா போட்டவருக்கு அது பிரைவேட் காட்டும் வீடியோ. நீங்க சில யூடியூப்ல பார்த்துருப்பீங்க, சில வீடியோ பிரைவேட் போட்டுப்பான். என்ன சொன்னா அவன் பிரைவேட் கொடுத்துருந்தா காட்டாது. இப்ப நான் பேமெண்ட் கிளாஸ் தானே, உனக்கு முதல் மாத வகுப்பு எல்லாம் ஃப்ரீயா தான் நடக்கும். இல்மா மீட் பண்ணுங்க. இல்மாட மைக்ரோஃபோன் உண்டாய். ரைட், ஓகே. அப்ப வந்து பாருங்க பிள்ளைகள், அப்ப ரெக்கார்டிங் செய்யறது அப்ப லைஃப் லாங் நான் யூடியூப்ல போட்டு வைக்கிறதால ஒரு பாடத்தை லைஃப் லாங் வரைக்கும் பார்க்கலாம். இந்த யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா நான் பிரைவேட் பண்ற வரைக்கும் தான் நீ பார்க்கலாம். ஒரு சில பிள்ளைகள் சுகம் இல்லாம இருக்கலாம், ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போகலாம், முக்கியமான அதுகள் போகலாம். அப்ப அதுக்கு நம்ம கொடுக்கதான் வேணும், ஒன்றும் செய்ய இயலாது. ஆனா அதே சலுகையா பயன்படுத்தி சரி ரெக்கார்டிங் ஒரு பெஞ்ச் இருக்கிறாங்க, சரி எனி டைம் ரெக்கார்டிங்ஸ் நான் கூடுதலா கொடுக்குறேன் இந்த மலைநாட்டு பிள்ளைகளுக்கு. ஏன்னா இந்த அடிக்கடி இந்த மழை பிரச்சனை இருக்கிற இடங்களுக்கு கொஞ்சம் அந்த பிள்ளைகள் தான் நான் கொடுக்குறேன். எனக்கு தெரியும் அந்த இடங்கள் கொஞ்சம் பிரச்சனை புரியுது. கிளாஸ் வந்தா திக்கும் இப்பயும் சில பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்டம். மெசேஜ் போடி சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம் பேசு சார், கடுமழையா இருக்குன்னு போட்டி இந்த ரத்னபுர பிள்ளைய. அது ரத்னபுரா தெரியும், அது மழை விரிச்சு கூடின இடம். அது உனக்கு தெரியும், மழை விரிச்சு கூடின டைம்ல பிளைத்தோஸ் நியோத்துல கல்லாயுதம் எல்லாம் புதஞ்சி ஓடின கதை நாங்க படிச்சிருக்கிறோம். அது வேற கதை. அப்ப அப்படி அதை சலுகையா ரெக்கார்டிங் என்ற விஷயத்தை நீங்க சலுகையா பயன்படுத்தாதீங்க. நான் தெருவன் தராமரிக்க மாட்டேன். சில மற்ற ரெக்கார்டிங்ல இன்னொரு இடத்த அனுப்புற, வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புற, பிடிஎஃப் போட்டு உடனே டக்குன்னு அனுப்புறேன் அனுமதி இல்லாம. சரியா? அப்ப இதெல்லாம் உங்களை சரி நான் பொதுவா கதைக்கிறேன். கடந்த நடந்த சம்பவம் என்ன பெர்மிஷன் இல்லாம இந்த கிளாஸ் லிங்கையோ என்னுடைய ரெக்கார்ட் வீடியோஸையோ நீங்க அனுப்பக்கூடாது. இந்த இன்னும் 1 மாத காலம் நடக்கிற லிங்கை நீங்க அனுப்பலாம் ரெக்கார்டிங், அது பிரச்சனை இல்லை. நான் ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நான் ஃப்ரீயா தான் செய்வேன், ஒரு பெஜிக்கும் அப்படிதான் செய்யறேன். ஏண்டா எடுத்த உடனே பிள்ளைக்கு சார் ஓகே ஆகணும், பிள்ளைக்கு விளங்கணும். சேர்ட்ட படிச்சா நான் ஒரு வரலாறு ஏடுப்பேன் நம்பிக்கை அந்த மாணவனுக்கு மாணவிக்கு வரணும். அந்த நம்பிக்கை வரலன்னு சொன்ன 1 மாத கால பகுதியில் அவள் லீவ் ஆகி வேறொரு சேரத்தை விடணும். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எடுத்த உடனே பேமெண்ட் பண்ணு 1500 ரூபாய் போட்டு கிளாஸ்ல சேரு, அந்த விளையாட்டுக்கு நான் வரல. பிள்ளைக்கு சேரோட அட்டை நீங்க எந்த 3 பாடம் எடுத்திருப்பீங்க வரலாறோட. இன்னொரு நீங்க எந்த ஜூம் கிளாஸ் நீங்க கேளுங்க, ஓப்பனா கேளுங்க. சரி நான் ஒரு 1 மந்த் நான் ஜாயின் ஆகி பார்க்க போறேன், என்ன கேளுமா, நான் உங்களோட கிளாஸ்ல நான் போறேன், எனக்கு அந்த 1 மாதம் காணும் சார், சாட்டிஸ்ஃபைட் ஆயினா கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னு சார் நான் லீவ் ஆகும்.
நீ செல்ல உனக்கு உரிமை இருக்குது. சும்மா படிக்கலையே, காசு கொடுத்து தானே படிக்க போறான். அப்ப அந்த விஷயங்கள் வரும். அப்ப 1 மாத காலங்கள் கட்டாயம். ஏப்ரல் டூ மே வகையான வகுப்புகள் கட்டண வகுப்புகள நடக்காது. அந்த லிங்க நீங்க இங்கேயும் ஷேர் பண்ணலாம். அதுல பாராக்கள் வருவாங்க. அவங்களுக்கு புடிச்ச அகாடமில ஜாயின் ஆவாங்க. இல்லாட்டி லீவ் ஆவாங்க. அது பிரச்சனை. அப்ப அ மே தொடக்கம் அதுக்கு பிறகு எக்ஸ்கியூஸ் மீ. வாரேன்டா. மே தொடக்கம் ஜூன் வரையான கிளாஸ்க்கு நீங்க வாரேன்டா, உங்களுக்கு சண்டே பிடிச்சிருந்து சார், ஓகே முரசனி சார் ஓகே இவர் ஹிஸ்டரிய கொஞ்சம் வித்தியாசமா படிப்பிக்கிறார். கதையா படிப்பிக்கிறார் சார். பழமையா நோட்ஸ் மாரி போறத விட கொஞ்சம் டிஃபரெண்டா நான் இவர்ட்ட ஃபீல் பண்ணினேன்ன்ற ஒரு நம்பிக்கை வந்தா, என்னோட படிச்ச உனக்கு ஏ வரும் என்ற ஒரு நம்பிக்கை உனக்கு கான்ஃபிடென்ட் வந்தா மட்டும் வா. ஃபோர்ஸ் பண்ணல அதை யாரையும் இங்க. இந்த பாடம் இந்த 2 நான் அடுத்து உனக்கு வரலாறு பிடிக்கல நான் வேற பாடம் எடுக்கணும்னா ஓகே அதான இந்த 1 மாத கேள்வி. சரியா? ரைட். அப்ப இது எங்கட ரூல்ஸா இருக்கு. சரியா மகள்? அப்ப இதுல உங்களுக்கு இதுவரைக்கும் கதைச்சதுல இது உங்களுக்கு குளறுபடிகள், டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். சரி எனக்கு இதுல டவுட் இருக்கு. நான் உங்கள்ட்ட கதைக்கிறேன். கதைக்கலாம் அடுத்து. ம். டவுட் இருந்தா. சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுமா. சார் இத 2 மாசத்துல வந்து சிலபஸ் வந்து ஓரளவு முடியுமா? இப்ப இந்த 2 மாதத்துல கிட்டத்தட்ட நான் இலங்கை வரலாறுல அந்த டேபிள் ஒன்று ஷெட்யூல் ஒன்று போட்டிருப்பேன். நீ பார்க்கல போல அது. அப்ப அதுல நான் இலங்கை வரலாறுல பொறுத்த வரைக்கும் ஒரு பாடத்தை முடிச்சு அங்க ஐரோப்பிய வரலாறுலையும் ஒரு 2 பாடத்தை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. முதலாம் தவணைக்கு இப்ப நான் சொல்லுவேன். இப்ப நான் உனக்கு பாடக்கட்டை பின்னும் விளங்கப்படுத்தல. நீ கேட்டதுக்கு விட நினைச்சுன்னா இலங்கை வரலாறு ஒரு பாடம் ஒரு யூனிட், ஐரோப்பிய வரலாறுல 2 யூனிட் நான் விளங்கப்படுத்தி இந்த 2 முடிஞ்சுது. கொஞ்சம் பேர் லேட்டா வார போன மாதிரி இப்ப 20 இதுல நினைக்கிறேன் 26 பேஜ்கார உங்களோட சீனியரும் ஜாயின் ஆகிக்கிறார். என்ன சொன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வரல. அப்ப அவங்க கேட்டாங்க சார் நாங்க ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இயர் சிலபஸ் விட்டுட்டோம், நாங்க ஜூனியரோட வரலாம் பண்ணி நான் பெர்மிஷன் கொடுத்துக்கிறேன். ஆனா அவங்கள்ட்ட நான் பேமெண்ட் வாங்கல. அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்கள்ட்ட பெர்மிஷன் நான் வாங்கல. அவங்கள ஃப்ரீயா வந்து படிங்க, உங்களோட கவர் ஆகுற வரைக்கும் இருங்க, அது வரைக்கும் நீங்க லீவ் ஆகி கூட பெற்ற படிக்கணும் சொல்லி. அப்ப நீங்களும் இந்த பெச்சு பண்ணி வாங்க. கொஞ்சம் பேர் லாஸ்ட் டைம்ல வரலாறு எடுத்து ஒரு 3-4 மாதத்துக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வந்த பிறகுதான் கொஞ்சம் பேர் பிள்ளைகள் பாடம் செலக்ட் பண்ணும். அப்படியும் இருக்கு இல்லைங்க. ரிசல்ட்ஸ் வந்த பிறகு பாடம் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு வருவாங்க கிளாஸுக்கு. எங்களுக்கு சம்பவம் நடந்திருக்குது. நிறைய டீச்சர்ஸ் மாதிரி நடந்திருக்குது நான் உட்பட. அப்ப வரப்போல என்ன டாக்குமெண்ட்ஸ்னா இங்க சிலபஸ் போயிருக்கு. இங்க முதலாம் தவணை சிலபஸ் முடிஞ்ச பிறகு புள்ள வந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு நான் தனியா படிப்பிக்கலாம். அந்த ஒரு 4-5 புள்ளிகளுக்கு நான் என்ன டைம் மெனக்கெடுத்து படிப்பிக்கல. எனக்கு நான் 6 to 11 வரைக்கும் நான் பிசிக்கலா செய்யறேன். நான் 10-11 ஏஎல் ஜூம்ல செய்யறேன். அப்படின்னு போல எனக்கு 3 பெட்ச் இருக்கின்ற போல வார 5 புள்ளியில தனியா ப்ரொஜெக்ட் பண்ணி செய்யலாம். இந்திய வரலாறு உலக வரலாறு ஏன் செய்யலன்னு சொன்னா அது ஒரு சில புள்ளிகள் எடுக்கும். அப்ப 1-2 புள்ளிகளுக்கு நான் என்ன டைம் வேஸ்ட் பண்ணலாம். அப்ப நான் வேற அது செய்யக்கூடிய சேர்மார்கள் எனக்கு தெரிஞ்சா நான் அவங்கள்ட்ட போய் படிக்க நாங்க கண்டக்ட் பண்ணி விட்டுருவோம். எனக்கு டைம் கொஞ்சம் பிரச்சனை. இன்னைக்கு நான் கண்டியில தென்னங்கும்பரியில ஒரு செமினார் செஞ்சேன். அதாவது உங்களுக்கு அந்த ஜூம்ல செஞ்ச செமினார் நான் இன்னைக்கு அந்த அது செஞ்சு வந்தேன். அப்ப நான் கொஞ்சம் ஒரு பிஸியான ஒரு திறனதுனால அந்த கடைசியில அதுக்கு தான் நானே செய்யறேன். அந்த யூடியூப்ல நான் முந்தின பெட்ச் போடல. இந்த 27 பெட்ச்ல கிளாஸ் எல்லாம் ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாம் இந்த யூடியூப் சேனல்ல இருக்கு. பிறகு வாராங்களுக்கு என்ன செய்வேன்னு சொன்னா இந்த யூடியூப் சேனல் லிங்க் எல்லாம் கொடுத்து நீங்க நான் ஆரம்பத்திலே பார்த்துவாங்க. சொல்லுவேன் அவங்களுக்கு ஃப்ரீ அடையில பார்த்துவாங்க. அது ஒரு நல்ல முறையா நான் பார்த்தேன். என்ன நவீன உலகம் அந்த அளவுக்கு தொழில்நுட்ப ரீதியில வளர்ச்சி அடையுது. இப்ப இன்னைக்கு நான் படிக்கிறது ரெக்கார்ட் விழுந்துட்டான பிள்ளைகள் ரெக்கார்ட் விழுந்துட்டான் இல்லையா? பாருங்க கொஞ்சம் அசிமா ரெக்கார்ட் வந்துட்டாமா? வந்துட்டு சார். ரெக்கார்ட் போடாட்டி சொல்லிடணுமா? எனக்கு அடிக்கடி மேரக்குற சோ அந்த ரெக்கார்ட் போடான்னு சரி ரெக்கார்ட் போடான்னு 1 மணி சொல்றேன். கடைசியில சொல்றல. அப்ப இப்ப இந்த ரெக்கார்ட் வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி நீ வேணும் அந்த யூடியூப்ல போடுவேன். ஆனா அன்லிஷ்லாம் போடுவேன். நான் 3 பேட்டர்ன் பப்ளிக், 2வது அன்லிஷ், 3வது பிரைவேட். 3 மெத்தட்ல யூடியூப்ல போடலாம். அப்ப நான் இந்த வீடியோ எல்லாம் அன்லிஷ்ல போடுவேன். அன்லிஷ்ல ஏன் போடுறேன்னா அந்த லிங்க் அனுப்புறார்கள் மட்டும் பார்க்கலாம் அந்த வீடியோ. அதான் மேட்டர். இப்ப நான் ஒரு எக்ஸ்டெண்ட் புள்ளைக்கு நான் அந்த லிங்க் அனுப்புறேன்னுட்டா அந்த புள்ள அந்த லிங்க் கூட மட்டும் போய் பார்க்கலாம். அந்த லிங்க் இல்ல அகல் பார்க்கலாம். அந்த எக்ஸ்டெண்ட் புள்ள இப்படி செய்யலாம். அந்த லிங்க் எடுத்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன கிளாஸுக்கு வராத YABCD என்ற கிளாஸுக்கு வராத ஏனைய புள்ளிகளுக்கு கொடுக்கலாம் நினைச்சா. ஆனது துரோகம் மாதிரி. அது ஒரு நல்ல ஒரு நான் அப்படியான பிள்ளைகளை நான் விரும்பல. அப்படி செய்ய மாட்டாங்க. இதுல இருக்கிற யாரும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்ல. நம்பிக்கையானாக்கள் நோட்ஸ்களை ஷேர் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். நான் ஒரு தடவை ஒரு சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் என்னுடைய PDF என்னுடைய அந்த உமர் அசானி என்ற அந்த ஓட்டர் மார்க் உட்பட கைத்துழுப்புற டியூட் அது. அப்ப அத ஓட்டர் மார்க்க அவ்வளவு நீட் பண்ணி நீக்கிறீங்க. அதாவது ஓட்டர் மார்க் எடுத்தது கூட விளங்கல. அந்த அளவுக்கு வேலை நடந்திருக்கு IT வேணும். அப்ப ஓட்டமாக நீட்டி அவர் சேர்ற பேர் தேவையில்லை சரியில்லையே சொல்றது.
அது சரியில்லை ஒரு பொதுவானதுல சொல்றது. அப்ப அந்த குறித்த சேர்ற பேரை போட்டிருக்கார். அப்ப அந்த பிடிஎஃப் பார்க்கல எனக்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப அந்த அந்த பிடிஎஃப் பார்க்கல நான் தயாரிச்ச என்ன பிடிஎஃப் பார்க்கல எனக்கு ஒரு ஹேர்ட் ஆகாதான். நீங்க சொல்லுங்களேன் நியாயம் பெரிய ஆக்கள் தானே. எனக்கு ஒரு ஹேர்ட் ஆகாதா? ம் நான் முடிச்சிருந்து நான் பிசில ஒர்க் பார்த்து பிசில தொடர்ச்சியா நான் ஜூம் கிளாஸும் கூட செய்யறேன். அப்ப என்ன கண் பெரிய அப்ப அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில நாங்க அப்படி போன் பாக்குறதுல கஷ்டம் தெரியுமா? டிஸ்பிளே பார்த்து பேசுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்ப உங்களுக்கு தெரியும். அப்படி வார ஒரு உழைப்ப நீங்க பிடிஎஃப் சாதாரண நினைக்கிறீங்க. அது பிடிஎஃப் தானே ஜஸ்ட் நினைக்கிறீங்க. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற உழைப்பு அந்த குறித்த ஆசிரியர்களுக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு நாளும் இன்னொரு ஹிஸ்டரி சேர்ற டியூட் எடுத்தா 2 புள்ளி எல்லாம் கொடுக்குறல. பெர்மிஷன் கேட்டு கொடுக்குற வேற விஷயம். அனுமதி எல்லாம் கொடுக்க கூடாது. பிள்ளையார விஷயம். அது நான் உழைப்பாது. சரி அதெல்லாம் வேற கதை. இப்ப உங்களுக்கு இதுக்குள்ள டவுட் இருந்தா கேட்கலாம். இந்த பாடத்துல பேமெண்ட் ஒருக்குள்ள மெசேஜ் போட்டிருக்குது. நான் கூட பேமெண்ட் எடுக்கல மகள். ஒரு மாதம் முடிவில் 1000 தான் பேமெண்ட் எடுக்கும். சரியா? ஒரு மாதத்துல 16 வகுப்பு நடக்கும். ஒரு 16 வகுப்புக்கு 1000 என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு வகுப்பு கூட 1.5 மணி நேரம். இப்ப யோசிங்களம்மா 16 1000 கீழ் 16 கால்குலேட்டர் போடுங்க. 1000 கீழ் 16 கெட்டிக்காரர் யோசிங்க. 1000 கீழ் 16 1000 மாசத்துக்கு அரணை 16 வகுப்பு ஈக்குவல் 62.50 சாம்பர். சோ 1.5 மணித்தியாலம் கொண்ட அந்த வகுப்புக்கு எவ்வளவு பேமெண்ட் எடுக்கிறேன்? 1.5 மணித்தியாலம் கொண்ட அந்த வகுப்புக்கு எவ்வளவு பேமெண்ட் எடுக்கிறேன்? கணக்கு படி பார்த்தா 62. இப்படியான செய்வாங்களா? ஒரு 60 காசிக்கு 1.5 மணித்தியாலம் படிப்பிப்பாங்களா? இல்ல சார். படிப்பிச்சாலும் நோண்டின்னு சொல்லுவாங்க. Sir, அப்ப first நாங்க time, sir. சொல்லுமா. ஃபர்ஸ்ட் டைம் சார் இப்படி கேக்குறது. அதான் நீங்க வேணுமெண்டா பாருங்க. 16 கிளாஸ் 1000 பேமெண்ட் வாங்குற. சோ ஒரு கிளாஸ்ல பீரியட் டைம் டியூரேஷன் 1.5 மணித்தியாலம். இப்ப 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா 8:30 வரைக்கும் போகும். இப்ப நீங்க கூட்டி கழிச்சு நீங்க படிச்ச புள்ளிகள் பாத்தீங்கன்னா 60 இப்ப வாங்குறாங்க 3000 2500 எல்லாம் வாங்குறாங்க மிதிக்கிறாங்க இல்லன்னு. அது நாம தலையிட இல்லாது. அவங்கள விமர்சிக்க இல்லாது. அவங்களோட விருப்பம். விரும்பினவன் போய் படிப்பான். எல்லாரும் பொருளாதார நிலையும் உண்டில்லே. எல்லாரும் டாக்டரும் எல்லாரும் இன்ஜினியரும் இல்லே. எலிஜிபிள் ஆன பிள்ளையும் இருக்குது. இப்ப அப்பா அம்மா இழந்த பிள்ளைகளுக்கு நான் பேமெண்ட் வாங்குறது. அதெல்லாம் சொல்றது ஒரு மாதிரி இருக்குது. பேமெண்ட் வாங்கலன்னு சொல்றது ஒரு ஒரு கில்டி மாதிரி இருக்குது எனக்கு. அதெல்லாம் நான் சொல்றது இல்ல. இப்ப பேமெண்ட் அப்பா அம்மா பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்கு நான் பேமெண்ட் வாங்கினது. ஆனா அதை ஒரு சலுகையை பயன்படுத்தி என்ன ஒரு தடவை நடந்தது. சரி எனக்கு வாப்பா இல்ல உமா இல்லைன்னு ஒரு பிள்ளை படிச்சது. பட் பார்த்தா பொருளாதார நல்லம். அப்ப நான் ஒண்ணு கேட்கல விட்டுட்டேன். அது அவடத்த இப்ப ஒரு கிளாஸுக்காண்டி வாப்பா அம்மா இல்லைன்னு சொல்றா. ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக வேண்டி பாப்பா அம்மா இல்லைன்னு சொல்றாடா இருக்கிறத. அது பிள்ளையாத விஷயம் அது. யாரும் நம்ம செய்ய மாட்டோம். அப்ப அப்படியே இருக்குது. அந்த சலுகைகளை சில மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அது கொஞ்சம் இப்படி பயன்படுத்த புள்ளி சரி. அதனால பாதிக்கப்படுறது உண்மையா அந்த கஷ்டப்படுற புள்ளியில் தான். உண்மையா வாப்பா அம்மா இழந்த புள்ளியில். இப்ப இதனால இப்ப சில புள்ளியில் அப்படி உண்மையா எனக்கு வாப்பா அம்மா இல்லை எனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வரக்கூட எங்களுக்கு டவுட் என்னடா ஒருவேளை இது பொய்யா இருக்க வேண்டும். அதனால உண்மையா பாதிக்கப்படுறது உண்மையா அந்த வாப்பா அம்மா இழந்த புள்ள படிக்கணும், நான் கெம்பஸ் போகணும், நான் லோ ஃபேக்கல்டி அடிக்கணும், ஆர்கிடெக்சர் போகணும், அப்படி போகணும் என்ற புள்ளை அந்த ஆசையோடு இருக்கிற புள்ளைக்கு அது இல்லாம போகுது. அந்த ஒரு சிலர் செய்யற வேலையாக டீச்சர்ஸ் மாதிரி என்ன நினைப்பாங்க? அப்ப பிள்ளைகள் நம்ம ஃபேக் பண்ணுது ஃப்ரேம் பண்ணுதுன்னு நினைப்பாங்க. அப்ப அதனால யாருமே செய்யறது. அது ஃப்ரீ கிளாஸில் யாரும் செய்ய மாட்டாங்க. சரியா? ஓகே. நான் 16 கிளாஸ் கட்டாயம் செய்ய முடியும். இறுதி வரைக்கும் வகுப்பு நடக்குமான்னு ஒரு பிள்ளை கேட்டுச்சு. எனக்கு எக்ஸாம் வரைக்கும் கட்டாயம் எக்ஸாம் வரைக்கும் நான் கட்டாயம் செய்வேன். சரியா? அதுல யோசிக்க வேணாம். இப்ப என்ன வகுப்பு உங்களுக்கு பிடிக்காம போகுதோ அப்ப நீங்க லீவ் ஆகி போகலாம். அது உங்களுக்கு உரிமை. Sir, excuse ஆனா me. நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன். வரலாற 6 to 11 வரைக்கும் படிச்சதிலிருந்து ஒரு வித்தியாசமா படிக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். ஒரு கதையா படிக்கக்கூடிய ஒரு ஃபீலிங். நோட்ஸா கட்டுக்கட்டா படிக்காம ஒரு கதையா படிக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்க என்னால தர முடியும். அதாவது நாங்க மனப்பாடமாக்கி படிச்ச பாடம். வரலாற்று உட்பட்ட கால மனிதன், முற்பட்ட கால மனிதன், பெரிய கல்லாயுதம் தரிக்க, மலைப்பாறைக்கு போய் மலைப்பாறைக்கு போய் மலை அமுக பிரேதத்தை பயன்படுத்தி அமுக பிரேதத்தை பயன்படுத்தியவன் அப்படி படிச்ச பாடம் எல்லாம் நாம தந்திரங்கள் ஊடாக நிறைய நம்ம பார்க்கலாம். இப்ப அடுத்த கேள்வி வந்திருக்குது. அப்துல்லா இஸ்மன் என்ன கேள்வி என்ன போடுகிறார்? டெக்ஸ்ட் புக் என்ன மாதிரின்னு போடுகிறார். நல்ல கேள்வி உண்டு. ஏன்னு சொன்னாமா நீங்க 6 to 11 தான் டெக்ஸ்ட் புக். இப்ப ஏ லெவல் டெக்ஸ்ட் புக் இல்ல. ஏ லெவல் காரர் ஒன்று ஞாபகம் டெக்ஸ்ட் புக் என்றது நமக்கு இல்ல. சிலர் அடிப்பாங்க டெக்ஸ்ட் புக்குகள் சில பாடங்களுக்கு. ஆனா இங்க பாட புத்தகம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஏன்றது தேர்றது லேர்ன்
பல புத்தகங்களை பார்த்து நமக்கு தேவையான நோட்ஸ் எடுக்கிறது. சோ ஏ லெவலுக்கு ஓஎல் மாதிரி இப்ப ஓஎலுக்கு வரலாறு புத்தகம், விஞ்ஞான புத்தகம், கணித புத்தகம் இருக்கிற மாதிரி ஏழுக்கு நீ நினைச்சிடாத ஏழுக்கு புத்தகம் இருக்குமோ நினைச்சிடாத. கைடு இருக்கும், ஆசிரியர் வழிகாட்டி இருக்கு, அது ஓயிலையும் இருக்கு. அப்ப அதுகளை வச்சு பயன்படுத்தி கொண்டு ஆசிரியர் கைடையும் பார்த்து கொண்டு அதுக்கு கைட்ல ஷோர்ட்டா தான் நோட்ஸ் படிப்பான், விரிவா படிக்க மாட்டான். அந்த கைட்ல சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சுக்கொண்டு அதுக்கு விரிவா நோட்ஸ். உதாரணமா அரேபியன் ஆரியம் பத்தி படிப்பான். அரேபியன் ஆரியம் பத்தி அவன் 4 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பான். நம்ம தான் தேடணும் அரேபியன் ஆரியம் என்றது என்ன, அதை யாரு தோற்றுவித்தா, அரேபியன் ஆரியம் என்னென்ன கொடைகள் உலகத்துக்கு தந்துச்சு, இஸ்லாமியர்கள் எப்படி நாகரிகம் அடைஞ்சாங்க, இஸ்லாமியர்கள முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன, சாதனைன்றது கைட்ல பெரிய இருக்காது. நம்ம தானே என்ன செய்யணும், தேடி பார்க்க. சரியா? அது அடுத்த விஷயம். இது வரைக்கும் உனக்கு கிளியர். இப்ப நம்ம பாடத்திட்டத்து போவோமா புள்ளியர்? பாடத்திட்டம் சிலபஸ் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோமா, என்ன மாதிரி சிலபஸ் இருக்குன்றது. சொல்லுங்க. சார் இப்போ வந்து எங்களுக்கு நாங்க இப்போ உங்கள்ட்ட ஹிஸ்டரிய படிச்சுட்டு ஸ்கூல் தொடங்கின பிறகு போயிட்டு நாங்க ஸ்கூல்ல உட்கார்ந்தா என்ன சார் டிஃபரெண்ட், அவங்க படிச்சு தரத்துக்கும் நீங்க படிச்சு தந்ததுக்கும் டிஃபரெண்ட் ஒன்று விளங்குமா எங்களுக்கு? நிச்சயமா விளங்கும். அது எப்படி என்று சொன்னா நல்ல கேள்வி மேல் இதுவும். அது அந்த ஆசிரியர் தகைமையை பொறுத்து வேறுபடும். இப்ப நிச்சயமா இப்ப ஸ்கூல்ல நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஸ்கூல்ல இப்ப ஹானர்ஸ் இன் ஹிஸ்டரி, அதாவது ஹிஸ்டரி ஒரு பாடத்துறையா படிச்சுட்டு வந்திருக்கேன். அடிக்கடி சொல்றதால நீங்க என்ன தவறா நினைச்சு கொள்ள வேணாம், சரி பெருமை உண்டு, அவங்க கெடுத்து சொல்றேன். இப்ப எந்த நாலேஜ்ன்றதுமா, இப்ப எனக்கு புத்தகம் ஒண்ணு தேவையில்லை, எனக்கு டீச்சர்ஸ் கைட் வேணாம். நான் 5 வருஷம் சூம்ல இருக்கிற நேயலோட நான் ஸ்பெஷல் பிஏ எம்ஏ என்ன கூட எனக்கு ஒரு பாட புத்தகமோ கைடோ எனக்கு தேவையில்லை. நான் பல விஷயங்கள் சொல்லிட்டு போவேன். எங்களுக்கு என்னென்ன பிழை இருக்கின்றது, எங்களுக்கு 10, 11ஆம் ஆண்டு பாட புத்தகத்திலையும் கூட வரலாறுல பிழை இருக்கு நிறைய இடத்த. சரி, அதை நாங்க திருத்துவோம் அடிக்கடி. இப்ப எந்த மாதிரி ஒரு டைப் உள்ளவர் உனக்கு ஸ்கூல்ல வந்தா, எந்த டிகிரி குவாலிபிகேஷன், எந்த குவாலிபிகேஷன் ஒரு சேர் உனக்கு ஸ்கூல்ல வந்தா அந்த டிஃபரெண்ட் விளங்காது. சம்டைம் ஒரு கொலீஜ் ஆஃப் எஜுகேஷன் டீச்சர் ஆகவோ என்ன, அல்லது ஒரு எக்ஸ்டர்னல் டிகிரிக்குரிய, நான் அவங்கள குறை சொல்ல விரும்பல, நான் சொல்றேன் அந்த கேட்டதுக்கு, அவங்க அந்த வரலாற்றுத்துறை சாராத ஒருவர், அதாவது வரலாறு பாடத்தை ஒரு இலங்கை தேசிய பல்கலைக்கழகத்துல படிச்சு ஸ்பெஷல் முடிக்காத ஒரு சார் உனக்கு இப்ப நான் மறுமலர்ச்சி படிச்சு தாரத்துக்கும் அந்த சார் படிச்சு தாரத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும், வியூ இருக்கு. என்னுடைய நோட்ஸுக்கும் அவருடைய நோட்ஸுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. நான் எப்படி நோட்ஸ் சொன்னா ஏ லெவலுக்கு ஏற்ற மாதிரி நோட்ஸ் கட்டமைத்து இருக்கு. ஒரு ஓ லெவல் டீச்சர் வரமலர்ச்சி எப்படி டார்கெட் பண்ணுவாருன்னா ஓஎல் வியூல பார்ப்பேன், நான் ஏஎல் வியூல பார்ப்பேன். அப்ப என்னுடைய நோட்ஸ் தன்மையில் சில இடங்கள்ல மாறுபடும். என்கிட்ட இருக்கிற சில பாயிண்ட்ஸுகள் நீ பாப்பா ஸ்கூல் இவர்கிட்ட இல்லையே, சரி அந்த பாயிண்ட்ஸ் வந்து இவர்கிட்ட இல்லையேன்னு பார்ப்பா. இப்போ உதாரணமா லியனார்டோ டா வின்சி லீடாவும் மன்னப்பறவை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டை வரைந்தாருன்னு சொன்னா, அங்க ஸ்கூல்ல தரப்புல மோனாலிஷாவும் எதுன்னு வந்து இறுதி ராப்போசனும் சேரனும் புதுசா ஒண்ணு சொன்னாரு, லீடாவும் மன்னப்பறவை. அப்ப இது என்ன சேர் தரல, உமராசானி சார் என்ன பொய்ய சொல்லிட்டாரோ என்று யோசிக்காத. நான் தேடித்தார், அப்ப நான் தேடி, அப்ப லியனார்டோ டாவின்சியின் ஓவியங்கள் எத்தனை இருக்கு. அப்ப கொஞ்சம் ஏன்றது ஒண்ணு அட்வான்ஸ் தாங்க, அட்வான்ஸ் லெவல். கொஞ்சம் நாங்க விரிவா படிக்க ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நிச்சயமா பார டீச்சர் டிகிரி குவாலிபிகேஷனை பொறுத்து அந்த வேறுபாடு இருக்கு. இப்ப இந்த மான்சிமர் இப்ப நாங்க இப்ப இலங்கை வரலாறுக்கு போகும்போது இலங்கை வரலாறோட பாட கட்டமைப்ப, இலங்கை வரலாறுல என்ன விஷயங்களை வந்து இலங்கை வரலாறுல இருக்கிற விஷயங்களை நாங்க பார்ப்போம். உங்களோட மெசேஜில தான் பார்த்துட்டு இருக்கிறேன் மத்த போன்ல. ரைட், ஓகே, நான் கட்டாயமான மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணணும்னா ரைட். அப்ப நிறைய ஸ்கூல்ல ஹிஸ்டரி பாடம் எடுக்கிற பிரச்சனையாகி ஸ்கூல்ல ஆள் இல்லாட்டி போட்டு தர மாட்டாங்க, அது வேற விஷயம். நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து உங்களோட எக்ஸாம் எப்படி நடக்கும்? எக்ஸாம் ஜூம்ல நடக்கும். ஜூம்ல ஒன் டைம் வரணும், வீடியோ ஆன் பண்ணி எழுதணும். உங்களோட ஃபேஸ் எல்லாம் தேவையில்ல, நீங்க வீடியோ ஆன் பண்ணி நீங்க எழுதத்தான் போகணும். நீங்க எழுதுறத ஒரு போனை நீங்க சுவர்ல வச்சு போட்டு நீங்க உங்களோட எழுதுறதெல்லாம் நீங்க காட்டலாம். ஆம்பளை புள்ளிகளுக்கு ஒரு இஷ்யூவும் இல்ல ஃபேஸ் காட்டுறதுல. பொம்பளை புள்ளிகளுக்கு ஃபேஸ் காட்டுறது பிரச்சனை, நீங்க எழுதுறத மட்டும் காட்டலாம். எழுதுறத மட்டும் நீங்க காட்டலாம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க क्वेश्चन பேப்பர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறா? क्वेश्चन நான் இதுல போடுங்க, நம்ம டிஸ்ப்ளேல ஷேர் பண்ணுவோம் தானே. வீடியோ மட்டும் தான் எழுதி தரணுமா? விளங்கணுமா? ஆன்சர் மட்டும் தான் எழுதி உங்களுக்கு அனுப்பணும். நீங்க கேள்வி நம்பரை போட்டு விடுமா, அதுல வீடியோ எழுதினா சரி. எனக்கு சரி, இப்போ நீங்க வந்து ஒரு 3 கிளாஸுக்கு படிச்சு தந்ததை வச்சு 4வது கிளாஸ்ல எக்ஸாம் அப்படியா? 3 கிளாஸ் இல்லமா, ஒரு யூனிட் முடிய கட்டாயம் யூனிட் எக்ஸாம் வைப்பேன். யூனிட் அழகு பரீட்சை நடக்கும். சரி, இல்ல சார், நீங்க சொன்ன கிழமையில 4 கிளாஸ்ல ஒரு கிளாஸ் எக்ஸாம் வச்சிரண்டே. அப்படின்னு அப்படி 4 ஒரு கிழமையில ஒரு எக்ஸாம், ஒரு கிழமையில ஒரு யூனிட்டை முடிக்கிறது கஷ்டமா?
அப்ப ஒரு கிழமையில் ஒரு எக்ஸாம் சொன்னா என்ன நடக்கும் சொன்னா அந்த ஒரு கிழமைக்குள்ள படிச்ச கவர் பண்ண விஷயங்களுக்குள்ள நடக்கும் எக்ஸாம். விளங்குதா? அதுதான் சார் கேட்டேன். ரைட். ஓகே கரெக்டா. அது ஒரு வாராந்த மதிப்பீடு வேணும். சரி, இந்த அளவுக்கு மெனக்கெட்டு செய்யல யாரும் மேல் ஹிஸ்டரிய நம்ம செய்யத்தானே வேணும். என்ன ஒரு தாக்கணும் செய்யறா ஒரு விஷயத்த செஞ்சா நீட்டா செய்யணும், நிறைய செய்யாம விடணும். அதன் ஒரு குறிக்கோளா இருக்குது. சரி, இப்ப நம்ம இலங்கை வரலாறுல போய் பார்ப்போமா? இலங்கை வரலாறுல என்னென்ன விஷயம் இது கட்டாய பேரு. நம்ம என்ன வரலாறு எடுத்தாலும் அப்ப நம்ம ஐரோப்பிய வரலாறு தானே எடுத்திருப்போம் நிறைய பேர். அப்ப எங்கட நம்பர் என்ன, பாடத்துல நம்பர் என்ன எங்கட ஐரோப்பிய வரலாறுண்டா? 25B. 25B. அப்ப எக்ஸாம்ல ஒரு தடவை இப்ப உங்களுக்கு ஸ்கூல்ல அப்ளை பண்ணக்குள்ள இப்ப டீச்சர் அந்த எக்ஸாம் அப்ளை பண்றவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அவருக்கு விஷயம் தெரியாம 25C போட்டுவிட்டாருன்னு வச்சுக்கணும். இப்ப உனக்கு பேப்பர் இலங்கை வரலாறு கட்டாயம் வந்துடும். நீ என்ன போட்டாலும் இலங்கை வரலாறு வேற தான் போடும் வரலாறு. அப்ப இலங்கை வரலாறுக்கு கூட என்ன பேப்பர் வர போற உனக்கு எக்ஸ்ட்ரா? நவீன உலக. நவீன உலக வரலாறு. அப்ப 3 வருஷம் படிச்ச பாடம் நாம அட்மிஷன் போடக்குள்ள செய்த சின்ன தவறால அப்ப அதை மாத்தலாமா? குறிப்பிட்ட டைமுக்குள்ள மாத்திருக்கணும். போன பஸ் கைகாட்டி வேலை இல்லைன்ற மாதிரி அந்த டைம் என்ன தர மாட்டான். ஆனா இந்திய வரலாறு தான் போய் எழுதணும். 3 வருஷம் படிச்செல்லாம் ஐரோப்பா வரலாறு போய் அப்படி நடந்திருக்கு எக்ஸாம் கடந்த காலங்கள். அட்மிஷன் போடக்குள்ள 25Bக்கு பதிலாக CA போட்டு A போட்டு பெரிய கண்ணாட்டுப்பட்டு பிள்ளைகள் பொள்ளரை அழுது புலம்பி மிஸ் ஆயிட்டு சென்ன பிரச்சனை. அப்ப கவனமா பார்க்கணும் அட்மிஷனை. நம்ம அட்மிஷன் நாம பார்க்கணும். கிளிக் பண்ணிக்கிறாங்களா? 25Bக்கு தான் கிளிக் பண்ணிக்காரா அட்மிஷன் போடுறோம்னு நீ பார்க்கணும். பிரைவேட் கேண்டிடேட்ஸ் பார்க்கணும் 25B ஆண்டு அட்மிஷன் போட ஒரு டவுட் என்ன எனக்கு கோல் பண்ணணும். சரி, என்ன மாதிரி செய்யறேன் எனக்கு ஒரு கோல் நடிச்சா நான் சொல்லுவேன். அப்ப அது வேற விஷயம். இப்ப இலங்கை வரலாறுக்குள்ள என்னென்ன விஷயம் படிக்க போறோம்னு பாப்பா நோமலா. பாமவுலி இலங்கை வரலாறுக்குள்ள. ஓகே சார். ரைட். அப்ப இலங்கை வரலாறு இதுங்கிற கட்டாய பேப்பர். இதுக்குள்ள நாங்க என்னென்ன படிக்க போற மாட்டேன் மகள். நான் தவணை ரீதியா பிரிச்சு போட்டிப்பேன் பாருங்க. அது நீங்க PDF நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சுக்கொள்ள உங்களுக்கு உதவி அளிக்கும். அப்ப அது குரூப்ல நான் போட்டுக்கிறேன் நினைக்கிறேன் அந்த PDF. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒன்று வரலாறு ஒரு அறிமுகம். அப்ப இந்த வரலாறு ஒரு அறிமுகத்துல நான் என்ன சொல்லி தரப்பட்ட பிள்ளைக்கு இப்ப ஏஎல்ல நீ வரலாறு எடுத்தாலும் ஒரு உனக்கு பேசிக்ல தான் போகும். வரலாறு பாடம் என்றது என்ன அப்படின்னா என்ன, வரலாறு என்றா என்ன, அதுல முக்கியமான அம்சம் என்ன, ஏன் படிக்கணும், இந்த பாடத்தை படிச்சா எனக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது, இதுல இயல்புகள் என்னென்ன, இலங்கை வரலாறு கட்டமைப்பு என்ன, இப்படியான விஷயங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹிஸ்டரி அறிக்கை வரலாறு ஒரு அறிவு முதலாம் தவணைக்கு இந்த பாடத்துல இருந்து வெளிவரும். இப்ப 2வது பாடம் உண்மையில ஒரு புதிய பாடம். நாங்க அதை 10-11 படிக்காத பாடம். அப்ப இந்த பாடம் என்னடா, இலங்கையின் சுற்றாடல் அம்சம். அப்ப இலங்கையின் சுற்றாடல் அம்சங்கள் என்னடா, நான் ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு நாட்டினுடைய புவியியல் அம்சம் 2 கேட்டகரியில பார்ப்போம். ஒரு நாட்டினுடைய புவியியல் அமைவிடத்தை நாங்க உள்ளக அமைவிடமாகவும் வெளியக அமைவிடமா பார்ப்போம். ஒரு நாட்டுக்குள் உள்ளுக்கு இருக்கிற அந்த தொகுதி சுற்றாடல் அம்சம், ஒரு நாட்டுக்குள் உள்ளுக்கு நதி, துறைமுகம், மலைநாட்டு, அதெல்லாம் உள்ளக அம்சம். ஒரு நாட்டுக்கு வெளிப்புறத்தில் இருக்கிறதெல்லாம் வெளிய அம்சம். இப்ப இலங்கை இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது, இந்து சமுத்திரத்துல மத்தியில் இருக்கிறது, இதெல்லாம் வெளிய அம்சம். அப்ப இந்த புவியியல் அம்சம், இந்த சுற்றாடல் அம்சங்களால இலங்கை வரலாறுல என்னென்ன மாற்றம் ஏற்பட்டது. இப்ப சின்ன உதாரணம், திருகோணமலை துறைமுகம், இது ஒரு உள்ளக அம்சம். துறைமுகம், திருகோணமலை துறைமுகத்தினால யாரு எங்கட நாடு மீது கவனம் செலுத்தினாங்க? அப்ப பிரித்தானியர் எங்கட நாடு மீது கவனம் செலுத்துறதுக்கு காரணமா இருந்த அம்சம் எது? இலங்கையின் அமைவிடம், திருகோணமலை துறைமுகத்துல முக்கியத்துவம். ஓகே, வெரி குட். அப்படியான விளங்கிட்டு. அப்ப இந்த 2ஆம் யூனிட் என்ன சொல்லுதுன்னு பிள்ளைகளுக்கு விளங்கிட்டு விரிவா படி தருவேன். சும்மா யூனிட் சமரி பண்ணிட்டு போறேன். இப்ப இதுதான் 2ஆம் அம்சம். 3வது பாடம் என்னன்னா, அது உங்களுக்கு பழக்கப்படுகிறேன், யாரும் எனக்கு தெரியாண்டு சொல்ல வந்து உதப்பணும். 3ஆம் பாடம் என்னன்னு சொன்னா, 10ஆம் ஆண்டுல 2ஆம் பாடம் என்ன, சாரி 3ஆம் பாடம் இல்ல 4ஆம் பாடம். 4ஆம் பாடம் என்றது என்னண்டாமா, 10ஆம் ஆண்டுல 2ஆம் பாடம் என்ன? வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், முன் வரலாற்று காலம், ஆரம்ப வரலாற்று காலம், இலங்கை குடியேற்றங்கள். இலங்கை இலங்கையின் மனித வரலாறு நாங்க 3ஆ டிவைட் பண்ணி படிச்சிருப்போம். வரலாற்று உட்பட்ட காலம், முன் வரலாற்று காலம், வரலாற்று காலம். அந்த விஷயம் இங்கே படிக்க போறோம், கொஞ்சம் விரிவா படிக்க போறோம். அங்க பிழையா படிச்சிருப்போம் சில விஷயங்கள், இங்க சரியா படிக்க போறோம். இப்ப அங்க பாகியன்களை 38,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த கற்கால மனித வாழ்ந்த இடம் என்று நாங்க படிச்சா, இங்க 41 சொல்லி தருவேன். பின்ன நான் 32 படிச்சு 38,000 படிச்ச பாகியன்களை சேர் 41,000 சொல்லி தரான்னா இங்கதான் சரியா படிக்க போறா. 10ஆம் ஆண்டு புத்தகத்தை வச்சு கூட இங்க படிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ
சார் எக்ஸ்கியூஸ் ஓ. மீ ஓடா சொல்லு. சார் 41,000 நாங்க இங்க படிச்சா ஐயா அப்ப நாங்க உலகல்ல 38,000 படிச்சிரு 38,000 ஏன்னு சொன்னாமா அது பாட புத்தகம் என்றது அது 6 to 11 என்ற பாட புத்தகம் என்றது என்ன சொன்னா அது செகண்டரி அவங்களுக்குரிய சிலபஸ் வந்தது. இப்ப 31,000 என்றது நாம அந்த யூனிட்ல போனா விரிவா கதைக்கலாம். சரியான கால கணிப்பு அந்த 41 தான் 41,000% தான் சரியான கால கணிப்பு. அதுல வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் அது ஆய்வு தொல்பொருள் ஆர்கியோலஜிக்கல் சார்ந்த விஷயம் அது. அது சில ஆவணப்படுத்தப்பட்ட விஷயம் காலப்போக்கில் ஆர்கியோலஜி மாறினது. ஒரு தகவல் புதிய தொல்பொருள் அம்சம் கிடைக்கும் அது மாறி மாறி போகும். அப்ப அதுல 10ஆம் ஆண்டுங்கிற விஷயம் கொஞ்சம் முற்பட்ட சிலபஸ் வந்தது கொஞ்சம். அப்ப நாங்க அடுத்த சிலபஸ் மாத்தக்குள்ள நாங்க இப்ப புதிய ஒரு 10ஆம் ஆண்டு புத்தகம் வருதுண்டா அது நாங்க 41 மாத்திருக்கோம். ஓகேயா? அப்ப சார் அப்ப எல்லா அதாவது ஆண்டுகளும் மாறுமா இப்ப குருவிட்ட பாட்டம் தோம்பல கித்துல்கள நிச்சயம். பெல்லில எல்லாரும் மாறுமா இல்ல எல்லாம் மாறும். ஒரு சில இடங்கள் மாறும். சரியா? அப்படிதான் மாறும். சரியா? எல்லாம் மாறும். ஒட்டுமொத்த சிலபஸ் மாறும். சின்ன சின்ன மாற்றம் ஏற்படும் அந்த யூனிட்ல. சரி இந்த யூனிட் ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா இந்த குடியேற்றங்கள் என்றது முதலாம் தவணைக்கு மட்டும்தான் வரும். முதலாம் தவணை எக்ஸாம் மட்டும் தான் வரும். இல்ல ஃபைனல் எக்ஸாம் நீங்க ஓஎல் காரர் இந்த யூனிட் ஒவ்வொரு முறையும் பாப்பேன் எக்ஸாம்ல. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கு இந்த யூனிட் வரல இல்லையா? பார்ட் 2 வரல சார் பெரிய வருஷம் வந்து எங்களுக்கு வரல பெரிய பெரிய எதிர்பார்ப்போட போயிருப்பீங்க. 2000 இலங்கையின் குடியேற்றங்கள் இல்லாம ஒரு பாஸ் பேப்பர் கூட இல்ல. 2016 இருந்து 2023 வரை எல்லாத்துலயும் இந்த யூனிட் வந்திருக்கு. சோ இந்த முறை பெற வேண்டும் போன நீங்க நான் உங்களுக்கு ஏமாத்தி அவன் போடல அப்படித்தானே? ஓ சார் பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். பெரிய எதிர்பார்ப்பு வீணா போயிட்டு ரைட். அப்படி என்ன அது ஒரு ஈஸியான யூனிட் தான். இங்கேயும் என்னன்னு சொன்னாமனே இல்லையா இது ஃபைனல் எக்ஸாமு போட மாட்டான். இந்த யூனிட் இருக்குதானே இந்த யூனிட் ஃபைனல் எக்ஸாமுக்கு பார்ட் 2க்கு பார்ட் 3க்கு வராது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் தான் யூனிட் வரும். ஓஎல்ல பெரிய கேள்வி வருமே பார்ட் 2க்கு எல்லாம். அப்படி இங்கே இல்ல. இது முதலாம் தவணைக்கு மட்டும் படிக்கிறப்பான். இதுல இருக்கிற சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பகுதி 1க்கு வரும். பகுதி 2 13க்கு தான் முதலாம் தவணை இந்த பாடத்தை ஒரு 5 மணி வச்சாச்சு. முதலாம் தவணை முடிய இந்த பாடத்தை அள்ளி கட்டி வச்சு போட்டு இதுல இருக்கிற சில ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய சில விஷயங்களை தொகுத்து வச்சா போதும். இந்த பாடத்துல சுமோனுக்கு இல்ல. இந்த பாடத்துல செகண்ட் பார்ட் சுமோனுக்கு இல்ல. வழங்கிட்ட நான் சொல்ற விஷயம். அத மாதிரிதான் வரலாறு ஒரு அறிமுகம் என்ற பாடமும் ஃபைனல் எக்ஸாமுக்கு படிக்கணுமா சார்ண்டா அது முதலாம் தவணை அதுக்குரிய அம்சம். ஆனா அந்த 2ஆம் பாடம் சொன்ன இலங்கையின் சுற்றல் 2 அம்சம் அது ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும். இப்ப 3ஆம் பாடம் சுற்று நடுவுல அது என்னன்னா வரலாற்று மூலாதாரம். உனக்கு மூலாதாரம் என்றது நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஓ லெவல்ல சாய்ஸ் தர மாதிரி நீங்களும் மீ லெவல் இங்க சாய்ஸ் தாரா? ஓ சாய்ஸ் இருக்குது. இங்கதான் கூட சாய்ஸ் கிடக்கு. கடன் சாய்ஸ் இருக்கு. அப்படின்னா சார் இத போன வருஷம் வந்தது இந்த வருஷம் வராது அந்த சாய்ஸ் இருக்கா இங்க? எஸ் எஸ். எப்படி நம்ம இப்ப போன முறை மூலாதாரம் பாடம் கேள்வி வந்தா இந்த முறை சுற்றாடல் பண்ண கேள்வி வரும். போன முறை கிரேக்க நாரியம் வந்தா இந்த முறை ரோமனாரியம். ரோமனாரியம் என்றா கிரேக்க நாரியம். பிரான்சிய புரட்சி என்றா அமெரிக்க புரட்சி வரும். அமெரிக்க புரட்சி என்றா கைதர் புரட்சி வரும். கைதர் புரட்சி வந்தா பிரான்சிய புரட்சி வரும். இத்தாலி ஐக்கியம் வந்தா ஜெர்மன் ஐக்கியம் வரும். ஜெர்மன் ஐக்கியம் வந்தா இத்தாலி ஐக்கியம். முதலாம் உலக போறண்டா 2ஆம் உலக போர் வரும். 2ஆம் உலக போறண்டா அப்படி எக்கச்சக்கமான சாய்ஸ் இருக்குது. ஈஸியா பேப்பர் அதுல இலங்கையோட ஐரோப்பா ஏரிசியண்டா அது சொல்லி வேலை இல்ல போட் பண்ணி படிக்கலாம். கிரேக்க நாரியம் போனோம்னா இந்த மாதிரி ரோமன் நாரியம் ஒரு சில வருஷங்கள்ல கண்டினியூ போட்டிருப்பான். ஆனா மேக்சிமம் நாங்க பாஸ் பேப்பர் ஆய்வு செஞ்சு பார்த்த வேண்டாம். அல்ல அதை நான் சொல்றேன் உனக்கு இந்த வினா கட்டமைப்பு விளங்கப்படுது. வினாத்தாள் கட்டமைப்பு அதுல நான் ஊற்றித்தேன். இதுல ஈஸி ஏல் வரலாறு என்ன பொறுத்த வரைக்கும் ஏல் வரலாறு ஈஸி 10 ஓயில விட 7 படிப்பிக்கிட்டு தான் எனக்கு ஈஸியா படுது 10 ஓயில படிக்கிறது. சரி இப்ப அடுத்தது இந்த 3ஆம் பாடம் மூலாதாரம். மூலாதாரங்கள் பாடம் என்றது என்னடாங்க நீங்க 10ஆம் ஆண்டுல முதலாம் பாடம் படிச்சிருப்பீங்க. இந்த உள்நாட்டு இலக்கிய மூலாதாரம் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்ன நேரடியா சென்றாக்கள் நேரடியா வராம போனாக்கள் கல்வெட்டு நாணயம் ஞாபகம் அதெல்லாம். சரி இப்ப நாங்க அதை டீப்பா படிச்சிருக்கீங்க. இங்க டீப்பா இப்ப நான் சொல்லணுமா இப்ப அங்க மகாவம்சம் பத்தி ஒரு 4 பாயிண்ட்ஸ்ல படிக்க நீ மகாவம்சம் பத்தி 4 பாயிண்ட்ஸ் படிக்க நீ இங்க நீ என்ன செய்ய போறா மகாவம்சத்தை ஆய்வு செய்ய போறா. மகாவம்சத்தில் இருக்கிற அரசியல் தகவல் என்ன பொருளாதார தகவல் என்ன மகாவம்சத்தில் இருக்கிற சமய தகவல் என்ன மகாவம்சத்துல என்ன குறைபாடு இருக்குது அது கற்பனையும் உண்மையும் கலந்த ஒரு புத்தகமா இருக்குது. பொய்யும் இருக்குது அதுல உண்மையும் இருக்கு. அப்ப நீ எது உண்மை எது பொய் அப்படி சார் ஒரு சின்ன டவுட் ஒன்னு கேட்கட்டா? கட்டாயம் அது இந்த டவுட் கேக்குற கிளாஸ் தானே இது. சொல்லுங்க.
சார் நான் வந்து மகாவம்சத்தை பத்தி தேடினேன். அப்ப அதுல வந்து ஒரு சில இதுல வந்து சொல்றாங்க கிறிஸ்துபின் 4ஆம் நூற்றாண்டும் இருக்கு, 5ஆம் நூற்றாண்டும் இருக்கு. எது சரியான ஆண்டு? கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டு பச்சை கொள்ளையான விஷயம். அதுல டவுட்டே தேவையில்லை. கிபி 4ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்டது மகள் தீப வம்சம். யாரு சொல்லி தந்த உனக்கு கிபி 4? கிபி இல்ல 4ல கிபி நான் 4ஆம் நூற்றாண்டு. சரிம்மா. சர்ச் பண்ணேன், அதுல ஆ, இருந்துச்சு. இப்ப நீ நினைக்கிறியா மகள் கூகுள் தார தகவல் எல்லாம் உண்மை நினைக்கிறியா? இந்த விக்கிபீடியாவுல இருக்கிறது கூகுள் டேட்டாஸ் எல்லாம் உண்மையா? தெரியல சார், சிலது உண்மையா இருக்கும். இல்ல சார், சிலது உண்மை சிலது போய் தான் தெரியும். நீ நினைச்சா போடலாம். சார் எல்லாம் கூகுள்ல உண்மை. கூகுள் இருக்கிற எல்லாம் உண்மை இல்ல. எல்லாம் உண்மை இல்ல. இப்ப நானும் நினைச்சாமா ஒரு ஆர்டிகல் எக்ஸ்கியூஸ் மீ, எழுதி. ஓ, அப்ப யார கேட்டாலும் விக்கிபீடியா தேடுங்க, உண்மையான நியூஸ் கிடைச்சும்ன்றேன். அதெல்லாம் பச்சை பொய்யா? விக்கிபீடியா ஓரளவுக்கு உண்மைமா. விக்கிபீடியாங்கிற வெப்சைட் உண்மை. இப்ப கூகுள்ல ஒரு விஷயத்தை நீங்க அடிக்கக்குள்ள விக்கிபீடியா தவிர நிறைய இதுகள் வருமே, சோர்ஸ் காட்டுமே உங்களுக்கு. விக்கிபீடியா மட்டும் வர பொருளே நிறைய தகவல்கள் வருமே. அது எல்லாமே உண்மைன்னு நீங்க எடுக்காதீங்க. நிறைய விஷயம் முரணா இருக்குது. சரி, ஆக்கள் எழுதி போட்ட தனிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நானும் நினைச்ச ஒரு ஆர்டிகல் எழுதி கூகுள்ல போடுவேன். சரியா? இப்ப கூகுள் நோட்ஸுகள் வந்து எல்லாம் உண்மைன்னு நினைச்சீங்கன்னா அது மிக பிழையான முட்டாள்தனம். 100ல 25% விஷயம் உண்மையா இருக்கு. சரியா? விக்கிபீடியாவை கொஞ்சம் நம்பலாம். என்னடா விக்கிபீடியா கொஞ்சம் ஒரு சர்வதேச ஸ்டாண்டர்ட் கூடியது. சோ அதுல பொய்களுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா வேற வலைத்தளங்கள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியது. சோ 75% உண்மை, 25% பொய்களும் இருக்குது இல்லையா? சரி, அது உனக்கும் தெரிய வரும். சரியா? இப்ப நீ உலகத்துல மிகப்பெரிய நதி என்ன அடிச்சான்னு ஒரு நதியை காட்டு. ஆனா அந்த நதி தானே பெருகி மாட்டா, இல்ல வேறொரு நதியை நான் சொல்லுவேன். அப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. சரியா? ரைட். இப்ப இதுல மகாவம்சத்தை பத்தி நம்ம விரிவா படிப்போம் இந்த 3ஆம் பாடத்துல. அதான் நீங்க கொஞ்சம் மேல இருக்கிற எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு விஷயம். ஓ, மகாவம்சம் வந்து கிபி 5, 6 இத காலகட்டத்துல எழுதப்பட்ட. அப்படி போட்டதான் சரி போடுவான். கிபி 5ஆம் நூற்றாண்டின் இறுதிமான், அதாவது கிபி 5ட தொங்கல் அல்லது 6ட முற்பகுதி. அப்ப நம்ம எப்படி அப்படி எழுதணும். அப்ப நம்ம அது அப்படி படிக்குது. எழுதணும். ஓ, நீங்க உள்ளுக்கு போகணும். நீங்க யாருக்கு உள்ளுக்கு போய் இறங்க வேணாம். நம்ம இப்ப மூலாதாரம் படிக்கத்தானடா போறோம். அதுல கிளியர் ஆகும். இப்ப நம்ம மேலோட்டமா சொல்லிட்டு போறோம். விளங்குதாப்ப மகாவம்சம் பத்தி நம்ம அக்குவேர் ஆணிவேரா நான் படிச்சு தருவணும். அதுல நான் எல்லாம் சொல்லி தருவேன். சரியா? மகாவம்சம் படிச்சு முடிச்சா மகாவம்சத்துல வந்து 16 வருஷம் பேப்பர் செஞ்சு காட்டுவேன். அப்ப உனக்கு விளங்கும். சரியா? ஒன்னும் யோசிக்காம இப்ப நம்ம படி. சார், எக்ஸ்கியூஸ் மீ. கைட் புக் எங்க சார் எடுக்கிறது? கைட் புக் நான் தருவேன் உனக்கு. நான் கைட் உனக்கு நான் பிடிஎஃப் அனுப்புவேன் தானே. கூகுள்லயும் இருக்கு. நான் கைட் உனக்கு தேவைன்னு அனுப்புவேன். சரியா? சார் சரி. எக்ஸ்கியூஸ் சார் மீ, சார் ம். ஓ, சொல்லுங்க. எங்களுக்கு செமினாருக்கு ஓலவெல் டைம்ல வந்து சார் சொன்னாரு, மகாவம்சம் 5 மாறும்னு உங்களோட புக்ல தந்திருக்கு. புக்ல அடிச்சிருக்குது பிழை. அது சிங்கள மீடியம் புக் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தந்ததுனால அவங்களுக்கு போட்ட மாதிரி அவங்களுக்கு தராம தமிழ்ல வேற மாதிரி தந்து பிழை ஆகிக்குது. அது 5ஆம் நூற்றாண்டுக்கு மட்டும்தான் உரித்ததுன்னு சொல்லி சொன்னாரு. இல்ல. 5 தொடக்கம் 6ன்னு போடணும். 5 அல்லது குரோஸ் போட்டு 6 போடணும். சரி மகள். அதை நம்ம டீப் அவர் சொன்னது பிள்ளையா நகர்த்தது. ரைட். நீங்க சொல்லுங்க குமராசாமி சேர்சன் அப்படி இல்லையா? கிபி 5 to 6, அதாவது 5 பிற்பகுதி 6 முற்பகுதி நான் சொன்னேன்னு சொல்லுங்க. சரியா? ரைட். ஓகே. இப்ப நாம அடுத்த குரு நீங்க யூனிட்டை சமரி பண்ண ஒரு இல்ல. அதான் பிரச்சனை இருக்குது. நான் அடுத்த வகுப்புக்கும் போகணும். செகண்ட் இயர், தேர்ட் இயருக்கு. ரைட். இப்ப தவணை 2 குறிப்பா தவணை ரஜரட்ட நாகரிகம். இப்ப அந்த ரஜரட்ட நாகரிகம் என்றதை பார்த்தோம்னு சொன்னா இது எங்களுக்கு ஒரு புதிய ஒரு அழகா இருக்குதுன்னு சொன்னா இல்ல. இது நாங்க இதுல இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் நாங்க படிச்சிருக்கிறோமா 10 பேர் நான் சொல்லுவேன் என்னன்றது. இப்ப ரஜரட்ட நாகரிகம்னா புள்ளிகளுக்கு தெரியும். ரசரட்ட என்ன கூட 2 ஊர் சம்பந்தப்படும். 2 பிரதேசம் சம்பந்தப்படும். என்ன பிரதேசம்? அனுராதபுரம், புலனறுவ, மாகம. அனுராதபுரம், புலனறுவை. இந்த குறிப்பா இந்த 2 நகரங்கள்ல வரலாறுகள் தான் நாங்க ரசரட்ன்னு சொல்றோம். சரியா? இந்த மாகாமேல நாங்க எக்ஸெப்ட் பண்றோம். அனுராதபுரம், புலனறுவை கால வரலாறு தான் சொல்லுவோம் ரஜரட்டன்டா. அப்ப மாகாம இலங்கட தென்பகுதி இல்லையா அம்மாந்தோட்ட பக்கம். சோ ரஜரட்ன்றது அன்றாபுரம் அந்த வடமத்திய மாகாணம் தான் சொல்லுவோம். அப்ப அந்த அனுராதபுரம் புலனறுவை கால பகுதி இலங்கட முதல் 2 தலைநகரங்கள்ல வந்த ஆட்சியாளர்கள் ஆறு. அவங்க என்னென்ன பணிகள் மேற்கொண்டாங்க, அவங்களோட பொருளாதார பணி என்ன, அரசியல் பணி என்ன, அவங்க பௌத்த சமயத்துக்கு மேற்கொண்ட பணி என்ன, நீங்க இப்ப இதுல வந்து விரிவா படிப்பீங்க. இப்ப நீங்க வந்து துட்டகை முனுமன்னன் பத்தி படிச்சிருப்பீங்க. இலங்கையை ஐக்கியப்படுத்தினான்னு படிச்சிருப்பீங்க. உமா இல்லையா 10ஆம் ஆண்டுல முதன்முறையாக? ஓ சார் படிச்சேன். அப்படிதான் படிச்சிருக்கீங்க. ஓ, அப்படி படிச்ச நீ. இப்ப நீ இப்படி படிச்சியா? துட்டகைமுனுவுக்கும் எல்லாருக்கும் நடந்த அந்த போர் கட்டம் கட்டமா படிச்சிருக்கியா அந்த சண்டைய பத்தி? இல்ல சார், எல்லாரோட கொண்டே
அவன் சிலைக்கு அவன் கல்லறைக்கு மரியாதை செலுத்தினவரானு படிச்சேன். சோட்டா துட்டகைமனு படையெடுத்து மாந்தை துறைமுகத்தின செல்வ நிலையை கண்டு ஏலாளர் படையெடுத்து வந்தார். இதை பொருட்படுத்தாத எதிர்கொண்ட துட்டகனும் போய் அப்படி படிச்சோம். இங்க துட்டகன் எல்லாரும் எப்படி வெற்றி கொண்டான்? 32 சிற்றரசர்களை தாண்டி வெற்றி கொண்டான். அந்த யுத்தத்தினை போறோம் கதையை படிக்க. அப்படி ஆட்சியாளர்கள் எல்லாம் விரிவாவுடைய முதலாம் விஜயவா பத்தி நினைஞ்சிருப்பா. சோழர்கள் விரட்டினாடு சும்மா ஒரு மந்திரம் முடிஞ்சிருப்பா. இப்ப முதலாம் விஜயவாவுக்கும் சோழருக்கும் நடைந்த சண்டை விரிவா படிக்க போறோம். என்னென்ன கட்டம், எப்படி போனான், எங்க அடி வாங்கினான், அப்படி படிக்க போறோம். ஓமா இல்லையா? பழகின அந்த விஷயம். இது தவணை ஒன்றுக்கு இந்த விஷயம் எல்லாம் படிக்க போறோம். தவணை 2க்கு போனீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள அந்த ரசரட்ட நாகரிகத்துல வீழ்ச்சி வரைக்கும் படிப்போம். அதாவது உனக்கு தெரியும், கலிங்க மகன் படையெடுத்து வந்து புலனர வீராட்சியத்தின் வீழ்ச்சிக்கு காரணமா அமைந்தான். அதெல்லாம் படிப்போம். தவணை 3ல நாம என்ன படிக்க வர வேண்டாம்? ஞாபகம் தவணை 3ல 1ஆம் நகராக்கள் 2ஆம் நகராக்கள் ஞாபகா இல்ல மறந்தாச்சா? நிறைய பேர் இப்ப சைலண்டா இருக்கிறத பார்த்தா எக்ஸாம் முடிய அதெல்லாம் அவ இப்ப யாருக்கு இப்ப அட்வான்ஸ் என்னன்னா 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு சிலபஸ இன்னும் அப்டேட்ல யார் இருக்கிறாரோ அவருக்கு ஏலிஸ்டி என்ன பண்ண ஈஸி. அப்போ அவகாண்டி எனக்கு வரலாறுல சிஎஸ் இருக்கு சார், நான் எடுக்கலாவா வரலாறு இல்லைன்னு. அப்படி இல்ல, வரலாறுல எஸ் எடுத்தும் ஒரு மாத்திர புள்ள வந்தவள் எஸ் தான் அவளுக்கு ஓஎல் 2023 வச்சு அவளுக்கு ஓஎல் எஸ். ஆனா அவள் படிச்சு ஒன்லைன்ல என்னோட மட்டும் படிச்சு எடுத்தவள். நம்பர் தானே பேர் கதைங்க. ஒன்லைன்ல படிச்சு எஸ் எடுத்த புள்ள ஓஎல்ல ஏல ஏ சர்ச் ஸ்கோர் 1.8 சரியா? அவ்வளவு தெரியும். ஓஎலுக்கு மேலே எக்ஸாம் தான். ஓஎல நாம விட்ட தவறுகள் எல்லாம் இங்க நம்ம திருத்தி செய்யலாம். ஓஎல் ரிசல்ட்ஸுக்கு இதுவும் பாதிப்பு வைக்கல. ஓஎல் எல்லாம் மேற்றே இல்லை. ஏஎல் பார்த்தாதான் முடக்குழங்கும். ஓஎல் எல்லாம் ஒரு பாடாமான்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல அந்த 2ஆம் நகராக்கள் ராஜ்யங்களை பத்தி தான் இந்த தவணை 3ல படிக்க போறோம். தம்பதினியா, யாப்பொங்க, குர்நாகல், கம்பல, கோட்டை உனக்கு தெரியும். இப்ப நீ சொல்லு, புதுசா படிக்கிறியா? நீ இதுக்குள்ள வந்து புதுசா படிக்கிறியா? அரச்சமாதான் இன்னும் கொஞ்சம் சோட்டிஸ் கொஞ்சம் பெருசா வந்திருக்கு, அவ்வளவுதான். அதே சம்சாதான் என்ன சம்சா ஒளிர களி என்ன கொஞ்சம் லைட்டா கூடி போயிருக்கு, அவ்வளவுதான் விஷயம். சரியா? ரைட், ஓகே. இப்ப தவணை 3ல நம்ம அதான் படிக்கணும். சரி, தவணை இப்ப இது இவ்வளவு மாநிலம் சொன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சிலபஸ் இவ்வளவும் இலங்கை வரலாறுட 3rd இயர் சிலபஸ பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் வேற லெவல் யூனிட் எல்லாம் பெறும். நாங்க எல்லாரும் விரும்பி படிச்ச ஒரு ராஜ்யம், இலங்கையினுடைய இறுதி சுதந்திர ராஜ்யம். இலங்கையில தோன்றின 8 ராஜ்யங்களுக்குள்ளே ஒரு மிகவும் பாதுகாப்பான ஒரு அரசு, மலையரன், வனரன், நீரரன். என்ன அரசு அது? ஸ்ரீவர்தனபுரம். யார் எழுதுறீங்க போர்ட்ல? யாரு சிமார் எழுதுறமான்? யாரு இது எழுதுறாங்க? என் பாது சொல்லுவா மாறு எழுதுறேன். அப்ப சின்ன பிள்ளைகள் மாதிரி ஓஎல் கிளாஸ்ல இல்ல, நான் இப்ப இருக்கிறதே கிளாஸ். நிறைய பேர் நினைச்சிருக்கீங்க நீங்க ஓஎல் இன்னும் கொஞ்சம் வெளியில வாங்கும். நீங்க ஓஎல்ல ஏலாக்கள் மெச்சூர்ட் இருக்கு. ஓஎல் கிளாஸ் போன ஃபீலிங் கிடைக்க போறா. ஏஎல் பிரியாக்கல. ரைட். அப்ப கண்டி ராஜ்யம் உண்மையில ஒரு வேற லெவல் யூனிட். கண்டி ராஜ்யம் கண்டிராட்சியம் சொல்லிவேல் எங்களுக்கு தெரியுது. கண்டிராட்சியம் 1ஆம் விமல தர்ம சூரியன் என்ன போர்த்துகீரை காப்பாடிச்சு போட்டான். என்ன மீண்டும் பௌத்த சமயத்தை மாறி அவன் தொன்ஜுவான் மாறி போர்த்துகீர் ரிவெஞ்ச் எடுத்து போர்த்துகீர் தந்துரு பலன நந்தினி வேலை கண்ணூரு போற ஐயோ அடிமேல் அடி வாங்கி போர்த்துகீர் உள்ளாந்தர் கடைசியா என்ன போர்த்துகீர் விரட்டி போட்டு கண்டிமணன் 2ஆம் ராஜசிங்கன் கிட்ட நாங்க போர்த்துகீர் விரட்டிட்டு போயிரும்னு சொல்லி மன்னனை ஏமாத்தி போட்டு இஞ்சி கொடுத்து மிளகா வாங்கின கதை எல்லாம் படிக்காடு. நாங்க 10ஆம் ஆண்டு இதெல்லாம் புதுசா என்ன புதுசா சேர்த்து சொல்ற மாதிரியும் என்ன இந்த வேர்டுகளை சார் இதெல்லாம் தானே வரும் மேலோருக்கும். இதான்டா இதான் விஷயம். அவங்க ஒரு பந்தில படிச்சா நாளைக்கு 2 மனிதர் பிறனோடதான் விஷயம். நீ ரெண்டு சொன்னா சிவர் கடைக்கு போனான் என்றுதான் படிச்சேன் ஓஎல்ல. இப்ப நான் எப்படி படிப்பிக்க போறேன்னு சொன்னா சிவர் பல்சர் பைக் எடுத்து அவன கூட்டாளி அப்துல்லாவை மேத்தி கொண்டு அங்கால ரிப்னாக்கள்ல விட்ட அவையரை விட்டையும் போய் சாப்பிட்டு கொண்டு அவையரை விட்டு இருந்த ஆட்டாவை எடுத்துக்கொண்டு கடைக்கு போய் மாம்பழம், கிரப்ஸ், அங்கால சோட்டிஸ் ஐட்டம் வாங்கி கொண்டு அவர் வந்தார். இப்ப சிவர் கடைக்கு போனார்ன்ட்டு தான் படிச்ச ஓயில். நடுவில் என்னென்ன ப்ரோசஸ் நடந்ததுன்னு சொல்லல.
கடைக்கு போறதுக்கும் நடுவுல என்ன நடந்ததுன்னு சொல்லல. துட்டாயம் எல்லாரும் வெற்றி கொண்டானான்னு என்ன, ஆனா துட்டாயம் எல்லாரும் அந்த சண்டை தெரியா. முதலாம் ஜீவ சொல்ற வெற்றி கொண்டான தெரியும், ஆனா முதலாம் ஜீவ சொல்ற அந்த சண்டை தெரியா. ரெண்டாம் ராஜசீன உள்ளாத ஏமாத்திரம் தெரியும், அந்த ஏமாத்திரம் அந்த பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியா. ரெண்டாம் ராஜசிங் கொடுத்த அந்த ரிவெஞ்ச் தெரியா. அதை பத்தி நாங்க விரிவா படிக்கல ஓயல்ல, இங்க படிக்க போறோம். அவ்வளவுதான் விஷயம் மேட்டர்ல. ஓகேயா அந்த கண்டிராஜ்யம் ஓகே சரி. ஆமா. ரெண்டாம் ராஜசிங்க நீர் இல்லையா, அவ வந்து ஒல்லாந்தர ஏமாத்திர ஷொக்ல ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறா இல்ல? இல்ல அப்படி இல்லம்மா, அப்படி இல்ல. யாரு சொன்ன சார்? அவன் ரிவெஞ்ச் பண்றான், அவன் இல்ல, திரும்ப அடிக்கிறா திரும்ப. இவங்க டச்சு பிரதியில அவங்க போட்டுட்டாங்க, மன்னன் விரும்பினா மட்டும் தங்கியிருக்கலாம் அவன் அந்த கதவு தெரிஞ்சிருக்கும். ஆனா டச்சு பிரதியில மன்னன் விரும்பினா மட்டும் என்ற வேர்ட் என்ன செய்யல அவங்க வைக்கல. அப்ப அவர் என்ன சொன்னா, அப்ப மன்னன் அது வேற லெவல் கதை. நீ என்னோட ஓயல் படிக்கல சிப்பர், அதான் பிரச்சனை. என்னோட ஓயல் படிக்கல. அப்ப அந்த அவன் என்ன செய்ய ரிவேஞ்ச் பண்ணினவன், என்ன நீ ஏமாத்துறான் திருப்பி உள்ளாந்தர போர்த்துக்கேயர் ஒரு பரந்த கரையோர பிரதேசத்தை ஆட்சிஞ்சாங்க, லார்ஜஸ்டான ஒரு ஏரியாவை ஆட்சிஞ்சாங்க. ஆனா உள்ளாந்தரால போர்த்துகீர் ஆட்சி ஒரு பெரிய ஒரு பரப்பாட்சிய முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, இரண்டாம் ராஜசிங்கன் ரிவேஞ்ச். அவன் திருப்ப போர்த்துகீரோடையும் சண்டை பிடிச்சி உள்ளாந்தரையும் சண்டை பிடிச்சி 2 ஐரோப்பியரோட சண்டை பிடிச்ச ஒரு மன்னன் இரண்டாம் ராஜ். போன முறை 2024 பேச்சுக்காருக்கு கேள்விப்பா வயலாகல அந்த இஞ்சி கொடுத்து மிளகா வாங்கின வேர்டை போட்டுதான் கேள்வி எடுத்தோம். சரி, நான் அதெல்லாம் உனக்கு வேற லெவல் சப்போ பண்ணி தரேன், மன்னன் எல்லாம் நான் உனக்கு ப்ரோமிஸ் பண்றேன், 100% ப்ரோமிஸ் பண்றேன். உனக்கு மன்னன் எல்லாம் கதையை மட்டும்தான் சொல்லி தருவேன், உனக்கு அப்படி மன்னனுகள் விலங்கல்ல அப்படின்னு சொன்னா நீ தார பேமெண்ட் அப்படியே நான் உன்னை அக்கௌண்ட் திருப்பிடான்னு சொல்லுவேன். யோசிக்க சரியா? ப்ரோமிஸ் சார். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, இன்னொரு டவுட் இரு. கேளு உனக்கு டவுட் நிறைய இருக்கு. இப்படியான மாணவர்களை தான் நான் விரும்புறேன். இல்ல எனக்கு டவுட் கேட்கிற புள்ளியில பிடிக்கும். கேளு. சரி, இப்ப நீங்க சொல்ற கதையெல்லாம் நாங்க ஒரு பந்தியா எழுதணும் இல்லையா? கதை சொன்னா நீ இப்ப நான் ஒரு கதை சொன்னேன், பாட்டி வடை சுட்டா வடைய காங்கொண்டு வச்சு நரி போய் சொல்லிச்சாம், காவமே நீதான் என்ன பாடகர் என்று சொன்ன உடனே காவம் என்ன செஞ்சுச்சு வடைய போட்டுட்டு பாடினேன். இல்ல வடைய வச்சு போட்டுதான் பாடினேன். அப்ப அந்த கதை வடைய விட்டது போற இல்லையா பாடுற வடை நரியில வாங்கி போறேன். 2 கதையா சொல்லுவாங்க நீ. அப்ப அந்த கதை அந்த பாட்டி வடை சுட்ட கதை இன்னைக்கு வரைக்கும் எங்க மெமரியில இருக்கேன்டா. காரணம் அது ஒரு கதையா படிச்சதுனால, நோட்ஸா படிச்சதுனால அது இருக்க போறல. சோ நான் கதை சொன்னா நீ எழுத மாட்டியா? நான் ஒரு கதை சொன்ன அந்த கதையை நீ எழுத மாட்டியா? கட்டம் இப்ப நம்ம கதை எழுதினா வரலாறுல டைரக்டர் சங்கர் பார்த்து மிரளணும். டைரக்டர் சங்கர் இந்த அட்லி எல்லாம் பார்த்து மிரளற மாதிரி இருக்கணும், அப்படி எழுதி வச்சிடணும் கதையெல்லாம். சரி, இப்ப அந்த கண்டிராட்சியம் தெரியும். இப்ப இந்த 8ஆம் பாடம் உனக்கு இந்த 7ஆம் பாடத்துல போர்த்துகீர் வருக, ஒல்லாந்தர் வருக, ஆங்கிலேயர் வருக. இதுவும் புதுசு. 1805ஆம் ஆண்டு மலாக்கா பக்கம் போன இஸ்லாமியர் கப்பலை துரத்த போன லோரன்சோ டி அல்மேடா புயல் காத்துல சிக்கி அவனோட கப்பல் காலி துறைமுகத்துல அடிச்சு அவங்க கப்பல் இணைக்கிறதுக்காக காலி முக திரளுக்கு வந்தாங்க. அப்போது இஸ்லாமியரும் சிங்களவரும் கருவாயாவரத்தில் இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கு தெரியும் இது ஒரு ஐரோப்பிய தேசம். ஆனா சிங்கள மக்கள் அன்னைக்குதான் வெள்ளக்காரனை முதல்ல பாக்குறான். நம்ம எல்லாம் கருப்பு தானே என்ன. அப்ப வெள்ளக்காரனை பார்த்த உடனே 8ஆம் வீரப்பராகிரப்பாட்ட போய் என்ன செய்யறான்டா, ஐயோ மன்னா கரையோரத்துக்கு வெள்ள மனிதர்கள் வந்துட்டாங்க மன்னா, ரத்தத்தை குடிக்கிறாங்க மன்னா, இரும்பார நாடாணிஞ்சிருக்கிறாங்க மன்னா, அவங்க ஒரு வெப்பன் வச்சிருக்கிறாங்க மன்னா, அந்த ஆயுத பெரிய பெரிய மலையெல்லாம் கூட. அப்ப உனக்கு தெரியும் மன்னா கரையோரத்துக்கு வெள்ள மனிதர் வந்தாங்க மன்னண்ட கதை. அப்ப போர்த்துகீர் இலங்கை வந்தது, போர்த்துகீர் கோட்டையர் ஆட்சியத்தோட உறவுகள் ஏற்படுத்தினது, விஜயபாகு கொள்ளை, கோட்டையர் ஆட்சி 3ஆ பிளவடையுது, கோட்டை சீதாவாக்க ரைகம இந்த மாயாதுன்ன என்ன செய்யறான்னு சொன்னா கோட்டைக்குரிய பகுதியில பறிச்செடுக்க 7ஆம் பூனையை என்ன செய்யறான்னு சொன்னா போர்த்துகீர் உறவு கொள்றான். கடைசியா தர்மபாலனை கத்தோலிக்க மதத்தவராக்கி இப்ப போர்த்துகீர் தர்மபாலன் இந்த மல்வான் ஒப்பந்தத்துல கோட்டையை கைப்பற்றி கொள்றாங்க. சீதாவாக ராஜசிங்கன் போர்த்துகீரை ரிவெஞ்ச் பண்ணி அடிக்கிறான். ஆனா அவனும் என்ன செய்யறான்டா வாரிசு இல்லாம செத்து போறான். இதன் பிறகு கண்டியை கைப்பற்றுறதுக்கு போர்த்துகீர் ட்ரை பண்ணாங்க, 7ஆம் போனது. உள்ளாந்த ட்ரை பண்ணாங்க, 7ஆம் போனது. இப்ப இறுதியா 1803ஆம் ஆண்டு பிரெட்டிக்னோ ட்ரை பண்ணாரு, 7ஆம் போனது. 1815ஆம் ஆண்டு ராபர்ட் பிரவுன்ட்ரிக் மன்னனை பச்சை குடிகாரனாகி ஜோன் டொய்லி மூலம் கைப்பற்றின கதை. கண்டி ராஜ்யத்தின் வீழ்ச்சி, போர்த்துகீர் உள்ளாந்த காலம், ஆங்கிலேய காலம். இந்த ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்தின யாப்புகள் கோல்புர்க் யாப்பு, மனிங் தி வென்ஷியர், டொனமூர், சோல்பெரி, சுதந்திரத்துக்கு பிறகு நடந்த 72, 78
நீ 11ஆம் ஆண்டுல படிச்சிருப்பாயே அந்த சுதந்திரத்துக்கு பின்னரான இலங்கட குடியேற்றம் தெரியுமா? அந்த விவசாய குடியேற்ற திட்டம், கல்லோயா, மகாவலி திட்டம், மகா ஓ சார். துரித 18 மகா அபிவிருத்தி திட்டங்கள். 18 கைத்தொழில் கொள்கை, சமூக நல நோம்பல் துறை. இதுகளை தாண்டா இலங்கை வரலாறு சிலபஸ். உனக்கு இப்ப சிலபஸ் சொல்லி முடிச்சாச்சு. தவண 5ல பிரித்தானியரின் ஆட்சியின் கீழ் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி என்ன? பிரித்தானியர் காலத்துல பெருந்தோட்ட பொருளாதாரம் தெரியும் தானே? கோபி, தேயிலை, டெம்பீரியா, வெஸ்டாக்ஸ், நூல்காந்துர தோட்டம், சிங்கள மக்கள்ல 1ஆம் சுதந்திர போர், 2ஆம் சுதந்திர போர், டோரிங்டன் வரிமுறைகள், 72 முதலாம் குடியரசு, 78 2ஆம் குடியரசு. என்ன புதுசா படிக்கிற? என்ன சிலபஸ் முடிஞ்சு? சார் எக்ஸ்கியூஸ் மீ, யாப்பு வாரீங்க? யாப்பூரும் உங்க யாப்பூரும். அப்ப இங்க நான் பொலிட்டிக்கல் எடுக்கிற அளவு பிளஸ் இல்லவா? பொலிட்டிக்கல் எடுக்கிற கைசுதுங்க யாப்புகள் இங்கேயும் படிப்பீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறார்கள் கைசுதுங்க மித்தினர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புரியார்கள் எடுப்பா. இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நான் இதோடு சொல்றேன். பொலிட்டிக்கல் ஏன் எடுக்கணும்னு சொன்னா ஹிஸ்டரியோட பொலிட்டிக்கலும் ஹிஸ்டரியும் ஒரு சேம் ஃபெமிலியரைஸ் ஆன பாடம், ரிலேட்டிவான பாடம். இப்ப பொலிட்டிக்கல் படிக்கிறவர் என்ன செய்வாருன்னாங்க, யாப்புகளை விரிவா படிப்பார். 90 சோல்வு 2 நல்லா ரிசர்ச் பண்ணி படிப்பார். நாங்க அப்படி எல்லாம் அரசியல் ஆய்வு செய்யற மாதிரி இந்த திருத்தம் இப்ப 78ஆம் ஆண்டு யாப்படுத்தா 22 திருத்தம் இடத்துல வந்துட்டு நினைக்கிறேன், 21 வரை வந்துட்டு நினைக்கிறேன். நாங்க வரலாறு படிக்கிறார்கள், திருத்தம் எல்லாம் படிக்க மாட்டோம். நாங்க 78ஆம் ஆண்டு யாப்பு வரைக்கும் தான் படிப்போம். ஆனா விரிவா படிக்க மாட்டோம். நாங்க ஷோர்ட்டா படிச்சு ஷோர்ட் அடிட்டு போவோம். பொலிட்டிக்கல் படிக்கிறார்கள் விரிவா படிச்சு ரிசர்ச் பண்ணி திருத்தம், குறைபாடு, நன்மை, தீமை, ஒரு அம்சத்துல விரிவாய்வு செய்வாங்க யாப்ப. டொனமுரி யாப்புன்னா டொனமுரி யாப்புல சர்வஜன வாக்குரிமை ஏன் அறிமுகப்படுத்தப்பட்டது, சர்வஜன வாக்குரிமை நன்மை, தீமை எல்லாம் விரிவா படிப்பாங்க. நாங்க சர்வஜன வாக்குரிமை மட்டும் தான் படிப்போம். சர்வஜன வாக்குரிமை நன்மை, தீமை, அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் நாங்க படிக்க மாட்டோம். அது அரசியல படிப்பாங்க. அப்ப பொலிட்டிக்கலும் எடுத்து ஹிஸ்டரியும் எடுக்கிற புள்ள பொலிட்டிக்கல்ல யாப்பெல்லாம் கிளியரா படிக்க தம்புறாள். எப்படி கோல்புருக்குல இந்த 78 வரை நல்லா கிளியரா படிக்க போறாரு, திருத்தம் உட்பட. அப்படி படிச்சுட்டு வர புள்ள கொஞ்சம் சொல்லோடன்மால் கொஞ்சம் இந்த சொல்லி முடிச்ச பிறகு கேள்மா. அப்ப அப்படி கிளியரா படிச்ச பிறகு, அப்படி நல்லா கிளியரா படிச்ச ஒரு பிள்ளைக்கு திருப்பியும் வரலாறுல வந்து கோல்புரு யாப்புல இந்த ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸை கொண்டு வரணுமா? கொண்டு வரணுமா? என்ன 2 கோல்புருக்கா? டொனமுறைன்றது இல்ல, 2 டொனமுறா? ஆட்டோமேட்டிக்கா பொலிட்டிக்கல விரிவா படிக்கிற ஒருத்தன் பாடச்சுமை இறுதி நேரத்தில் என்ன போறான்? எக்ஸாம் டைம்ல 2க்கு முன்னே போறான். பொதுவா ஒரு காலில் எத்தனை மாங்க? ஒரு காலில் எத்தனை மாங்க? 2 மாங்க. இதான் பொலிட்டிக்கலி மிஸ்டேக் இருக்கிற தொடர்பு. அங்கேயும் தேசிய அரசு வரும், இங்கேயும் தேசிய அரசு வரும். அப்ப வேற லெவல். அப்ப பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி நானும் எல்லாம் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி தமிழ் எடுத்தேன். நான் தமிழ் எடுத்தது போல ஒரு சமூக ஞான படம் எடுத்திருக்கலாம்னு அடிக்கடி யோசிப்பேன். ஒரு ஜியோகிராஃபி எடுத்திருக்கலாம்னு யோசிப்பேன். இருந்தாலும் பிரச்சனை 2 AB ரிசல்ட்ஸ் வரலாறு பொலிட்டிக்கலுமே எனக்கு தமிழ் பி. அப்ப நான் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி எடுத்ததுக்கு நான் எனக்கு 2 அட்டைச்சாந்தி ஃபைனல் எக்ஸாம் இருக்க போல யாப்பு நான் படிக்கல. ஹிஸ்டரியில பொலிட்டிக்கல் விரிவா படிச்ச எனக்கு நான் அங்க லெஸ்லஸ் படிக்கல. ஆனா யாப்பு செஞ்ச நிலங்க வரலாறு அவ்வளவு விரிவா படிச்ச எனக்கு பொலிட்டிக்கல்ல டொனமுறை அக்கு வேற ஆவணி வேறா படிச்சு போட்டு வந்த எனக்கு வரலாறுல டொனமுறை யாப்பினுடைய முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டு விளக்குகண்டா எழுதா வருவானா? எழுதா வருவானா? 16 தள்ளிட்டு வந்து டொனமுறை யாப்புக்கு 16 நான் போய் சேர டொனமுறை யாப்புக்கு 16 தள்ளிட்டு வந்தேன். ஆனா யாப்புகள் விரிவா எழுதுறல. நான் சொல்லுவேன், நான் நோட்ஸ் தர மாதிரி தான் நீங்க எழுதணும். வரலாறு பொலிட்டிக்கல் எடுக்க 2 வரலாறு மட்டும் எடுக்கிறார்கள். பொலிட்டிக்கல் டியூட்டை வாங்கி கொண்டு பொலிட்டிக்கல் இருக்கிற டொனமுறை யாப்பை கொண்டாந்து எழுதுறல. அப்படி நாங்க விரிவா பாய்க்கிறோம். அவங்கதான் விரிவா படிக்கிறேன். நாங்க சும்மா வரலாற்று நோக்கு, நாங்க ஹிஸ்டாரிக்கல் வியூ. அவங்க அப்படி இல்லை. அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. அவங்களோட பாடம் அரசியல் பாடம், அவங்களுக்கு டீப் மெயின் பாடம், அவங்களோட ஹேட். அது எங்கட அப்படி இல்லை, ஒரு துணை விஷயம். நாங்க ஒரு வரலாற்று நோக்கு, அவங்க அரசியல் நோக்கு, அவ்வளவுதான் விஷயம். அப்ப நீ சொல்லு, இலங்கை வரலாறுல இருக்கிற சிலபஸ் இவ்வளவுதான் சாமா. இப்போ உனக்கு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கும், ரைட்? எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. சரி, நீங்க 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு சமரி சொன்ன மாதிரி சார். அதான் சொல்ல வாரேன். இப்ப நீ வரலாறு எடுக்கக்கூடிய இல்ல சொல்லியிருப்பா என்ன சொன்னா,
நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்துறை சாரார்கள், வரலாறு எடுக்க போறீங்களா, ஐயோ வரலாறு அது பாடப்பரப்பு கூட, புதிய விஷயம் வரும், அதுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அது கஷ்டம் தானே, அதுக்கு என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இயலாமை, அந்த கமெண்ட் பண்றவனெல்லாம் மாறுன்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கிடைக்காதவனா இருப்பான், ஒரு வெஞ்சன்ஸ்ல இருப்பான், வரலாறு பாடம் உனக்கு இயலாதவனா இருப்பான், அந்த இயலாமையை உன்ட காட்டுறான். அப்ப எனக்கிட்டையும் சில புள்ளிகள் அவங்களோட பெச்சாக்கள் சரி அவர் எங்கட மாமா அப்படி சொன்னார், எங்கட சேர் அப்படி சொன்னார், அந்த சேர் அப்படி சொன்னார். முதல்ல இங்க ஒவ்வொருத்தரும் அவனோட பாடத்தை மாக்கி படித்தாங்க. அதப்பா ஒருத்தரும் அவனோட பாடத்தை விட்டு காய்க்க மாட்டான். நான் உங்களுக்கு 2 யூடியூப்ல இருக்கிற 2 லிங்கும் மீறி போய் பாருங்க. அந்த கலை பாடத்திரி வழிகாட்டல நான் எப்பயாவது இந்த பாடத்துக்காவது பெண்ட் எடுத்து காய்ச்சேனா, இந்த பாடத்தையாவது குறைச்சி கதைச்சேனா, இந்த பாடத்தை தூற்றி காய்ச்சேனா, அப்படின்னா கதைக்கு இல்ல ஆதாரம் இருக்கு போய்ப்பேன். பொதுவா தான் காய்ச்சேன். நம்ம எந்த பாடம் உட்பட காய்ச்சிருக்கிறேன், நான் பொதுவா தான் காய்ச்சிருக்கேன். அப்ப இந்த நான் சொன்னேன் கலைப்பிரிவை தெரிவு செய்யற புள்ள நீதான் சுயமா முடிவு எடுக்க. நான் அண்டே சொல்லிட்டேன், முடிவுகளை நீதான் எடுக்க போறாங்க. 1000 சொல்லுவான் 1000. நான் சட் ஸ்கோர் பத்தி தெளிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சட் ஸ்கோர் பத்தி தெரியாம போய் பார்த்துட்டு முடிவான். சட் ஸ்கோர்ன்றது என்ன, அந்த என்ன z equal x into minus mu into sigma. எக்ஸ்ன்றது என்ன, அந்த தனிப்பட்ட பாடத்துல பரீட்சார்த்தி பெற்ற புள்ளி. மைனஸ் மியூன்றது என்ன, அந்த கூட்டி. இப்ப வரலாறு பாடம் 10 பேர் எடுத்தா இலங்கையில 10 பேர் மார்க்ஸையும் கூட்டி அதை 10 விரிச்சு வாரது. உனக்கு தெரியும் இலங்கையில வரலாறு பாடத்தை தெரிவு செய்யறது வீதம் புரியும். நீயே உன் பெச்சில பலனைஸ் பண்ணுவா, உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல 27 பெச்சில நீ விசாரிவா வரலாறு எத்தனை பேர். எல்லாரும் ஜியோகிராஃபி சொல்லுவான், எல்லாரும் தமிழ் சொல்லுவான், எல்லாரும் பொலிட்டிக்கல் சொல்லுவான், தமிழ் ரேரா சொல்லுவான். வரலாறு ஒப்புடக்கூட வரலாறு வீதம் குறைவில்லையா? ஜியோகிராஃபி வரலாறு இதுல 2லயும் 27 வச்சு. இப்ப நீங்க அறிஞ்சிருப்பீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சொல்லுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஜியோகிராஃபி ஹிஸ்டரியை கொண்டு வரும். இதுல நீங்க கேள்விப்பட்டதை பொறுத்த வரைக்கும் அதிகமா தெரிவு செய்யப்பட்ட பாடம் எது? ஜியோகிராஃபி ஹிஸ்டரியா? சரி, இப்ப ஹிஸ்டரியோட பொலிட்டிக்கலை கொண்டு வரேன். பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டபடி அதிகமா தெரிவு செய்யப்பட்ட பாடம் தமிழ் ஹிஸ்டரி. தமிழ் ஹிஸ்டரி. இஸ்லாம் ஹிஸ்டரி. இந்துசம் ஹிஸ்டரி என்றாலும் இந்துசம் தான் கூட, தமிழ் பிள்ளை கூட இந்துசம் தான் படிக்கும் அது. அப்ப மிகவும் குறைவான பேர் நான் உதாரணம் படிச்சேன். அந்த சர்ச் ஸ்கோருக்கு நிறைய பேர் வரல அந்த கிளாஸுக்கு, வராட்டியும் பிரச்சனை அந்த யூடியூப்ல இருக்கு போய் பார்க்கலாம். இந்த ரேங்க் படி பார்க்கக்குள்ள நம்மட கமலேஷ் 193 எடுத்திருந்தார் மார்க்ஸ கூட்டி பார்க்கக்குள்ள. ஆனா சர்ச் ஸ்கோர் கணிப்பு, சர்ச் ஸ்கோர்ங்கிற ஒரு பொறிமுறையை நாங்க யூஸ் பண்ண பிறகு ஒட்டுமொத்த பாடத்துல கூட எடுத்திருந்தாலும் அவரால் ஃபர்ஸ்ட் வர முடியல. சர்ச் ஸ்கோர்ல செகண்ட் தான் வந்தார். செகண்ட்ல இருந்த முகமது தான் ஃபர்ஸ்ட் வந்தார். ரோமா இல்லையா? கமலேஷில பாடம் இப்ப கமலேஷும் முகமட்டும் புவியிலும் எடுத்திருந்தாங்க, தமிழும் எடுத்திருந்தாங்க. அதுல பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனா இங்க பிரச்சனை விட உருவாகுது. சர்ச் ஸ்கோர்ங்கிறது ஏன் நாங்க இங்க கணிக்கணும்? ஏன்னா கமலேஷ் எடுத்த பாடம் சித்திர பாடம், முகமது எடுத்த பாடம் வரலாறு பாடம். சித்திரமும் இங்க வரலாறும் ஒரே ஃபெமிலியரைஸான பாடம் இல்ல, வேற வேற டிசிப்ளினுக்குரிய பாடம். அது ஒரு சோசியல் சயின்ஸ் பாடம், இது ஒரு கலை பாடம். 2 டிசிப்ளின் வேற, பாடப்பொருள் கடினத்தன்மை வேறு. சித்திர பாடத்துல எவரேஜ் மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. ஆனா அந்த குறித்தாண்டுல வரலாறுக்கு நீ கேட்கலாம், சித்திரமும் 3 பேர் தானே தோற்றிருந்த, வரலாறும் 3 பேர் தானே தோற்றிருந்த, என்னண்டு அவருக்கு முகமதுக்கு கூட வந்த நீ கேட்கலாம். நீ யோசிச்சு பாரு, நெல்லா பாரு, மியூ கூட அந்த எக்ஸ் கூட வந்து எக்ஸும் கூட மியூவும் கூட வரலாறுக்கு என்ன சொன்னா அந்த முகமட் அந்த வாசுகி கீர்த்திக்கு நினைக்கிறேன் நான் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த குறித்த வருடம் வரலாறுல 35, 70, 52 வந்திருந்தது. குறைவாக கடினத்தன்மையா வந்த அந்த பேப்பர்ல முகமது எத்தனை எடுத்திருந்தாருன்னா 70 எடுத்திருந்தார். குறைவான நபர்கள் தோற்றின பாடம் எடுத்திருந்தார், சமூக விஞ்ஞான பாடம் எடுத்திருந்தார். அதுக்குள்ள தண்ட மார்க்ஸை கூட்டினார். சோ அவர் எக்ஸும் கூட அந்த மியூவும் என்ன செய்யப்படுறது சொன்னா வரலாறுக்கு கூட வரப்பு. இவங்க எவரேஜ் தான் எடுத்திருந்தாங்க. சிக்மா அந்த நியம விலகல் வந்தவங்க கூட. அப்ப இவர பிரச்சனை என்ன சொன்னா கமலேஷில பிரச்சனை, அவர் கூட இருந்தாலும் அவர் ஆர்ட் எடுத்துட்டார், சித்திரம் எடுத்துட்டார், ஒரு சோசியல் சயின்ஸ் பாடம் எடுக்கல. ஆனா இங்க வந்து வரலாறு எடுத்திருக்கு, வரலாறு பிரிச்ச நிறைய பேர் எடுக்கல, குறைய பேர் எடுத்துக்கு. அதுவும் அவர் எழுவ அடிச்சுட்டான்.
வரலாறுல அவன் ஒரு வேலை 30 படுக்க 70 தூக்கிட்டான். அப்ப அவனோட சர்ச் ஸ்கோர் அவனை கூடிச்சு. அப்ப கூட்டுத்தொகையில கமலேஷ் பெஸ்டா இருந்தாலும் சர்ச் ஸ்கோருங்கிற ஒரு உபாயத்தை பயன்படுத்தின பிறகு கமலேஷ் 2வதுக்கு போனார். மோபோட் மோலார் உண்மையில் இது விளங்கிட்டான். உண்மை இல்லையா? ஆம் சார். சார் எக்ஸ்கியூஸ் ஆம் மீ சார். ஆமா சொல்லுங்க. சார் சின்ன டவுட் உண்டு. சரி, ஓலைலண்ட பொறுத்தவரையில ஹிஸ்டரி பாடத்தை இப்ப ஓ லெவல் ஆர்ட்ஸ் இது ஏ லெவல் ஆர்ட்ஸ் செய்யறேன்டா, இப்ப 100 பேர் செய்யறேன்டா ஒரு 25 பேர் ஹிஸ்டரி எடுக்கிற இல்லையா? அப்படி குறவே சார் ஹிஸ்டரி பாடத்தை எடுக்கிறேன். யார கேட்டாலும் ஹிஸ்டரி பாடம் கஷ்டம், ஹிஸ்டரி பாடம் கஷ்டம், ஹிஸ்டரியில மிச்சம் எழுதணும், விளக்கணும், இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி ஹிஸ்டரி கஷ்டம்னு சொல்லி சார் ஹிஸ்டரி எடுக்கிறல. அது நல்லம். அது இப்ப ஹிஸ்டரிக்கு நிறைய பேர் எடுக்காம இருக்கிறது நமக்கு நல்லம். ஏன் நல்லம் என்று சொல்றேன்னா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ். ஏன் உங்களோட சர்ச் ஸ்கோர் கூடும். என்ன பிரிக்கக்குள்ள சிக்மா பிரிக்கக்குள்ள நியம விலகல் அது ஒரு அதிகமான ஒரு குறித்த சர்ச் ஸ்கோர் நீங்க செல்லுவாங்க. போன முறை அந்த பாடத்துக்கு சர்ச் ஸ்கோர் கூடயா, போன முறை தமிழுக்கு கூடயா, இந்த முறை இஸ்லாத்துக்கு கூடயா பண்ணுவாங்க. அதுல உண்மை இருக்கு. ஏன்னு சொன்னா போன முறை தமிழை கூட குறைய பேர் எடுத்து அதுக்கு மிக குறைய வரும். எந்த பாடத்துல இப்ப சர்ச் ஸ்கோர்ன்றது பல விஷயங்களை தங்கி இருக்குமா. ஒரு பரீட்சார்த்தி குறித்த வருஷத்துல போன முறை இஸ்லாம் கூட எடுத்திருக்கலாம், இந்த மாதிரி இஸ்லாம் எடுக்கிற வீதம் குறைஞ்சிருக்கலாம். இஸ்லாமிய நாரியத்துக்கு சில நேரம் சப் ஸ்கோர் வரும். என்ன இஸ்லாமிய நாரியத்தில் அளவு குறைவா இருந்து பேப்பரும் கடினத்தன்மையா வந்து அதுக்குள்ள நீ டொப் அடிச்சா உனக்கு கூட வரப்போற சப் ஸ்கோர். சில நேரம் இஸ்லாத்துக்கு சப் ஸ்கோர் கூடவானு. அது காரணம் இப்ப இஸ்லாத்தை விட இஸ்லாமிய நாரியத்துக்கு சப் ஸ்கோர் கூட. என்னடா இஸ்லாம் எல்லாரும் எடுக்கிறாங்க. வரலாறுக்கு எப்பயும் சப் ஸ்கோர் கூடன்றதுக்கு காரணம் எடுச்சுன்னா அதுக்கு நிறைய காரணம். வரலாறு படிக்கிறதுக்கு டீச்சர்ஸ் மாதிரி குறைவு. இப்ப நீங்க பொலிட்டிக்கல் எடுத்தீங்கன்னா சாதாரணமா ஜூம் கிளாஸ் செய்யறார்கள். பொலிட்டிக்கல் ஒரு நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 50-60 பேர் இருப்பாங்க சேர்மா. தமிழுக்கும் இருப்பாங்க 100-150 சேர் மாதிரி கிடைப்பாங்க உங்களுக்கு செட் பண்ணீங்கடா. ஆனா வரலாறுக்கு ஒரு வெகு சிலிவான டீச்சர்ஸ் மாதிரி கிடப்பாங்க. ஒரு 10-15 டீச்சர்ஸ் மாதிரி கிடப்பாங்க. இப்ப பொலிட்டிக்கலுக்கு ஒரு 50 டீச்சர் இருக்காருண்டா வரலாறுக்கு ஒரு 10-15 டீச்சர் இருப்பாங்க. என்னன்னு சொன்னீங்க, வரலாறுக்கு வந்து வெற்றிடம் கூட கிடைக்கும். நான் தென் மாகாணம் டீச்சிங் கோல் பண்ணிக்கிறான், சரியா, டீச்சிங் பட்டதாரிகளுக்கு கோல் பண்ணிக்கிறான். அவன் கேட்டுக்கிறான் என்னன்னு சொன்னமா அதை கெசட் அனுப்புறேன் பார். இதுக்கு வெளிவாரி வரலாறுக்கு பிரேக்கெட் பண்ணி போட்டுக்கிறான். சமூக விஞ்ஞான பாடங்களுக்கு அந்த செகண்டரிக்கு அவன் ஆள் எடுக்கிறான், டீச்சர்ஸ் மாதிரி எடுக்கிறான். அங்க தென் மாகாணத்துல தமிழ் மொழி பட்டதாரிகள் கடும் குறைவு. என்னது பெரும்பான்மை மாநிலம் தானே, அது மாகாணம் தானே. அவன் கேட்டுக்கிறான் தமிழ் மொழி மூலமான ஆசிரியர் தேவை தென் மாகாணத்துக்கு, தமிழ் மொழி பட்டதாரிகள் விண்ணப்பிங்கோ. வரலாறுக்கு விண்ணப்பிக்க கூட அந்த வரலாறு, புவியியல், அந்த சிவிக்ஸ், அந்த சோசியல் சயின்ஸ் பாடங்களை விண்ணப்பிக்க கூட பிரேக்கெட் பண்ணிருந்தால் வெளிமாகாண பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். அதாவது தென் மாகாணம் என்று இல்லையா, வேற வேற மாகாணமும் விண்ணப்பிக்கலாமா. காரணம் என்னன்னு சொன்னா அவ்வளவு தேவை, அவ்வளவு தேவை சோசியல் சயின்ஸ் பாடம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு ஆர்ட்ஸ் படிச்சவருக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவானு. அப்படி இல்ல. ஆர்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, ஆர்ட்ஸ் படிச்சா வேலை வாய்ப்பு இல்லைன்னு இல்ல, ஆர்ட்ஸ்ல மேற்கொண்ட பாடத்திரிவு வேலை இல்லாம ஆக்கிட்டுன்னு சொல்லுங்க. வெறும் தமிழையும் இன்னமும் தெலாக்கள் எடுப்பாங்க, சமய பாடம் எடுத்து மொழி பாடம் எடுப்பாங்க. அவங்களுக்கு நாங்க காலத்துல யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணக்குள்ள கொண்டு வருவாங்க. சரி எனக்கு அப்ளை பண்ணித்தாங்க. பாரதுக்கு எங்க போஸ்ட் போடுற பிள்ளைக்கு நான் ஒரு ஆர்கிடெக்சர் போடுவோமா பிள்ளைக்குன்னு பார்த்தா புள்ளட பாடத்துல புவியியல், புள்ள தமிழ் பாடம், இஸ்லாம் பாடம், பொலிட்டிக்கல் பாடம். சரி ஆர்கிடெக்சர் போஸ்ட் அப்ளை பண்ணோம்டா புவியியல் பாடம் இல்லை, என்னத்தை அப்ளை பண்றேன். சரி முரண்பாடு தீர்த்தல், முரண்பாடு போடுவோமான்னு பார்த்தா அங்க ஹிஸ்டரி பொலிட்டிக்கலை காணும். சரி எக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஜியோகிராபி எடுத்து 3A புள்ள சொல்றாரு நான் லோ ஃபேக்கல்டி போறதுன்னு ஆசை. அங்க பார்த்தா லோ ஃபேக்கல்டி ரூல்ஸ் ஒரு சமூக விஞ்ஞான பாடம் குறைஞ்ச ஒன்று சரி எடுத்துக்கும். எக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ்னா ஜியோகிராபி எடுத்துருந்தா பிரச்சனை இல்லை. எக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தமிழ் வச்சுக்கணும். இப்ப தமிழ் இப்படி எடுத்து வந்ததுல சமூக விஞ்ஞான பாடம் ஒன்றுமே இல்லை. ஒரு காலையில ஒரு ஐடி சமூக விஞ்ஞான பாடம் என்று சொல்லி, ஐயோ ஐடி சமூக விஞ்ஞான பாடம் ஆரம்பம் சொன்னேன். ஐடியில பாஸ்கெட்டே பேரு ஐடி தொழில்நுட்பம் சார்ந்த பாடம். அது ஐடி வந்து சமூகத்தை பத்தி வரலாறு, பொருளியல், புவியியல், சரியா, மானுடவியல், சமூகவியல், தொல்லியல், இனவியல், இதுகள் தான் பாடம். சரியா, லாஜிக், இப்படியான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்ப எக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி எங்க ஊர்ல நடந்தது. எக்ரிகல்ச்சர் தமிழ் பிள்ளைங்க 3 சொல்லி வேற இல்ல. சப்ஸ்கோர் 8 தினியும். ஆனா லோ ஃபேக்கல்டி அப்ளை பண்ணேல பிள்ளைக்கு. இங்கிலீஷ் எல்லாமே எடுத்து வச்சுக்காரு, ஜெனரல் இங்கிலீஷே. அப்ப பார்த்தா யூனிவர்சிட்டி புக் எடுத்து பார்த்தோம், யூஜிசி காரங்க கேட்டுக்கிறான் சமூக விஞ்ஞான பாடங்களில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்திருக்கிறாரா என்று பார்த்தா புள்ளட 3 பாடத்தில் ஒன்று ஒரு சமூக விஞ்ஞானம். அவ பிள்ளைக்கு லோ அப்ளை பண்ணிடலாம், ஒன்னும் செய்யல பேட்ல.
அப்ப நீ சமய பாடமும் எடுத்து மொழி பாடமும் எடுத்து ஒரு சர்ஸ்கோர் பாடத்தோட ஒரு சமஞ்சன பாடம் மட்டும் நான் சொல்றேன் மேக்சிமம் 2 எடுங்க. சோசியல் பாடம் குறைஞ்சது 2 எடுங்க. 2 எடுங்க, குறைஞ்சது 2 எடுங்க. 3வது பாடம் ஒரு சமய பாடம் தான் அப்படிதான். இது 1 எடுக்கிறீங்களே நிறைய பேர். சமூக படத்துக்கு உங்களோட பாடத்துல 1 கொடுக்குறீங்க. சிலர பாடத்தை எடுத்தா மொழி பாடம், சமய பாடம். அங்கால ஒரு சமூக பாடம் 1 தானே இருக்குது. ஒன்றுமில்ல நீ எடுத்து கெமிஸ்ட்ரி பிரச்சனை இல்ல. ஆனா நல்ல நல்ல கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஆர்கிடெக்சர் எவ்வளவு வலான கோர்ஸ். புவியியல் பாடம் வந்து ஆர்கிடெக்சருக்கு அப்ளை பண்ணலாம் தான். வரலாறு இருந்தா இந்த இதுக்கு மனித உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள், அந்த டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயங்களுக்கு சுற்றுலா கைத்தொழிலுக்கு வரலாறு புவியியல் எல்லாம் கேட்கிறாங்க. முரண்பாடு தீர்த்தல், முரண்பாடு முகாமைத்துவம் கலனி யூனிவர்சிட்டியில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டிக்கு சனம் போடுறேன். சொன்னா தூரம். அடுத்து அந்த கற்கை எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு. அது அடுத்த பையன். இங்கிலீஷ் மீடியம் வந்து அடுத்த பையன். அவ போற நார்மல் BA ஆர்ட்ஸுக்கு போற. ஆனா கடைசியில சொல்றேன் சொன்னா 400 கவர்மெண்ட் வேலைதாரலன்னு சொல்லு. இது மிகப்பழையான விஷயம் வேண்டா, மிகப்பழையான விஷயம். நம்ம தெரிவு செய்யற பாடத்தை ஒழுங்கா நம்ம பெரியவங்கிட்ட கேட்டு தெரிவு செய்யணும். ஆனா பெரியவங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைடா, எடியூகேட்டடான சிலாக்கள் வந்து பிள்ளையா வழி நடத்துறாங்க பிள்ளைகளை. அவங்க டியூட்டோரி வாசிக்கும். ஒரு பொலிட்டிக்கல் சார் நீ பொலிட்டிக்கல் எடான், ஒரு ஹிஸ்டரி சார் நீ ஹிஸ்டரி எடான், ஒரு தமிழ் சார் நீ தமிழ் எடான்ட்டு புகழ்ந்து சொல்ற. அப்படி சொல்லாதீங்க. பிள்ளைகளுக்கு நான் ஆரஞ்சேன் பொதுவாக்காதீங்க. ஃபெக்ட சொல்லுங்க, பிள்ளைக்கு ஃபெக்ட சொல்லுங்க. அவன் தான் லைஃபை சர்க்கிள் பண்ண போறான். இந்த பாடத்துல உள்ள பெனிஃபிட் இருக்குது. இனி இதுக்கு கோர்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த பாடத்தை தெரிவு செஞ்சா உன்னோட வேலை வாய்ப்பு இப்படி இருக்கிறான் உண்மையை சொல்லுங்க. வந்து நாளைக்கு அவன் உங்களை சபிக்கப்பட்டான். இவர் வழிகாட்டல நான் எடுத்தேன், கடைசியில் எனக்கு வேலை இல்லாம இருக்கேன், டிகிரி முடிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன்னு சொல்ல. ஒரு தொல்லியல், ஒரு ஆர்கியாலஜி சார்ந்த விஷயங்களுக்கு அப்ளை பண்ணணும். வரலாறு தேவை. தொல்பொருள் முகாமையாளர் ஆகணுமா, மியூசியத்தில் ஒரு டிரெக்டர் ஆகணுமா, உனக்கு வரலாறு கேட்பான். வரலாறு இருக்கா இல்ல முன்னுரிமையானு கேட்பான். அப்பதான் வெறுமனே ஒரு டீச்சர்ஸ் மார்க் தங்கட பொக்கெட்டுக்காக செய்யறாங்க, மணி மைண்டா செய்யறாங்க. அவங்களோட பாடத்தை பெருமையா பேசுறது, இன்னொரு பாடத்தை மட்டும் நான் இந்த பாடத்தையும் மட்டும் தண்ணி பேசுறதுல ஃபெக்ட நான் கதை. இதுதான் ஃபெக்ட். அது எந்த பாடம் மறந்து யாரு பாடம் ஃபெக்ட கதை. இப்ப நான் உங்களுக்கு இன்னைக்கு இலங்கை வரலாறு சம்பந்தப்பட்ட பாடத்திட்டம் சொல்லுங்க. சார் இப்போ வந்து ஹிஸ்டரி பாடத்துல என்னென்ன டிகிரி வர காட்டியுமே முடிச்சாலும் கடைசி ஃபைனல் டிகிரி என்ன ஹிஸ்டரி? BA, அதுக்கப்புறம் MAக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஃபில் ஒரு PhD செய்யலாம். அப்ப நீ எம்ஃபில் செஞ்சுட்டான்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஒரு லெக்சரரா மாறும். இப்ப ஹிஸ்டரியில நீ எம்ஃபில் வரைக்கும் போயிட்டான்னு சொன்னா நீ ஒரு இதுக்கு லெக்சரர் போட்டி பரீட்சைக்கு அட்டென்ட் பண்ணலாம். ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ஒரு லெக்சரரா மாறும். PhD செஞ்சுட்டா நீ ப்ரொஃபசர், ஒரு பேராசிரியர். சிலர் இவருன்னு தெரியும் தானே உங்களுக்கு. பேராசிரியர் மரண கட்டாயம் கார் கொடுப்பான், பெர்மிட் கொடுப்பான். அப்ப நிறைய சலுகை இருக்குது. ஃபாரின் கண்ட்ரிஸ் போக்குள்ள உங்களுக்கு ப்ரொஃபசர் மார்க்குன்னா சில விஷயம் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுங்க. இதெல்லாம் 25 வயசாகல இதெல்லாம் முடிச்சிடலாமா? இப்படி சரி அத இதுல மட்டும் இறங்கினா 25 வயசாகல இதெல்லாம் படிச்சு முடிச்சலாமா? இலங்கட கல்வி திட்டத்துல நீ 25 முடிக்க வேண்டாம். இலங்கட கல்வி திட்டத்துக்குள்ள இதெல்லாம் 25 முடிக்க மாட்டான். ஒரு அமெரிக்காட திட்டம் பண்ணா பிரச்சனை. அப்ப இலங்கட கல்வி திட்டம் என்ன நம்ம ரிசல்ட்ஸ் இப்ப விருப்பப்பட்டா 4 மாசம் ரிசல்ட்ஸ் எப்ப வரும்? 4 மாதம் துப்புரம் போடுவான் ரிசல்ட்ஸ். அவ இப்படி இருக்க கூட ஒரு பேர் இதெல்லாம் எத்தனை வயசுல அவன் முடிச்சாலும் இறங்கி படிச்சா எத்தனை வயசாக முடிச்சாலும் PhD முடிச்சிடாண்டா? ஒரு குறைஞ்சதுமா லைஃப் லாங் வரை படிப்பு குறை இல்ல வயசு ஒன்று இல்ல, படிப்பு நீ லைஃப் லாங் வரைக்கும் படிக்கலாம். ஒரு குறைஞ்சது ஒரு 45 கூட இல்லையா சார்? 45 நீ ஒன்ற டிகிரி நீ படிப்புக்கு ஒரு டிமாண்ட் ஒரு என்டர்ன்னு போடாத. அதாவது நெவர் எண்டிங். அதாவது வந்து சக்சஸ் இஸ் ஒரு படத்தை ஒரு நடிகர் சொல்லுவான் நினைக்கிறேன், அந்த மகேஷ் பாபன் நினைக்கிறேன். சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங். என்ன அப்ப அதுக்கு எண்டிங் கொண்டு போட்டுறாத. சக்சஸுக்கு எண்டிங்ன்றது இல்லமா, படிப்புக்கும் ஒரு இல்லைன்றது இல்ல. இதோட முடியுமான்னு கேட்கறது கேள்வி போல வந்து உங்களோட ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். அது இப்ப இலங்கை சக்சஸ் வந்து படிப்புக்கு இல்ல சரி, அது சரி சார். இத வந்து எங்களுக்கு வந்து ஒரு வரையறைக்குள்ளுக்கு வந்து முடிச்சா அவன PhDன்ற ஒரு பட்டம் தானே சார். அத பட்டத்தை வந்து எங்களுக்கு வந்து சின்ன வயசாகல எடுக்கலுமா? ட்ரை பண்ணி எடுத்தாங்களே இருக்கிறாங்க. எடுத்தாங்கள் இல்லாம இல்ல. உதாரணம் காட்டலாம். ஆனா எடுத்தாங்கள் இருக்கிறாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ்ல போய் எடுத்தாங்க. யூரோப் கண்ட்ரிஸ்க்கு போய் ஸ்காலர்ஷிப்ல போய் எடுத்தாங்களே இருக்கிறாங்க. இப்ப 25-30 வயசுக்குள்ளேயே நீ சொன்ன PhD முடிச்சாங்களே இருக்கிறாங்க நம்ம கிழக்கு மாநிலம். நீங்க எந்த ஊருன்னு தெரியாது எனக்கு. எந்த ஊர்மா? மாவனல்ல சார், கேட்கல. மாவனல்ல கேட்காது. 20-30 வயசுக்குள்ள மகன் PhD முடிச்சாங்களே இருக்கிறாங்க. ஆனா இங்க இல்ல, பாகிஸ்தான்,
இந்தியா அப்படின்னு அவங்களோட நம்மட எல்லாம் லேட் டேட் அதான பிரச்சனை. ஒரு ரிசல்ட்ஸ் வெளியே ஒரு A லெவல் ரிசல்ட்ஸுக்கு 4 மாசம் எடுக்கிறான். எதுக்கு இந்த 4 மாசம்? ம்? ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் இயர் இப்ப ஒரு யூனிவர்சிட்டி புள்ளியில கிடைச்சா அந்த யூனிவர்சிட்டி பெட்ச் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் டிலே பண்றான் எக்ஸாம் செஞ்சதுல இருந்து. இப்ப 2023 பெட்சுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சபடி இன்னும் யூனிவர்சிட்டி போகல லெண்டரா அப்படி புள்ளியில இருக்கு. அப்ப இது நான் மாத்த இயலாது. இது உங்களோட கௌரவ ஜனாதிபதி தான் மாத்தணும். அப்ப அது இலங்கட கல்வி திட்டத்துல இருக்கிற பிரச்சனை. அது நம்ம அதை கொஞ்சம் மாத்தணும். என்ன வேற மேற்குலக நாடுகளுக்கு ஏத்த மாதிரி எங்கட கல்வி சவாலை நாங்க வெற்றி கொள்ளணும் வேண்டாம். நாங்க மேற்குலக நாடுகள் அதுதான் நாங்க ஐரோப்பா வரலாறை படிக்கணும் விளங்கும். ரைட். பிரான்ஸ் இப்போ வந்து எம்ஃபில் முடிச்சாம ஒருத்தருக்கு லெக்சரா ஏ லெவலியா சார்? ஆனா லெக்சரர் சின்ன வயசுல லெக்சரர் ஆகணும்டா எப்படியும் வந்து எம்ஃபில் முடிச்சனுமே சார். அப்ப எப்படின்னா அப்ப எப்படி ஆயிலும் நீங்க யூனிவர்சிட்டி போய் என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க அசிஸ்டன்ட் லெக்சரா மாறணும். அதாவது நீங்க அந்த டாப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சீங்கன்னா உங்க 20 பேர் இப்ப நீங்க உதாரணமா நீங்க சிவா நீங்க போறீங்க ஒரு பேராதனை யூனிவர்சிட்டி போறீங்க. பேராதனை யூனிவர்சிட்டி போய் நீங்க அங்க ஹிஸ்டரி ஒரு ஸ்பெஷலா செய்றீங்க. ஹிஸ்டரி ஸ்பெஷலுக்கு உங்களோட மாதிரி ஒரு 20 பேர் வராங்க. இந்த 20 பேர்லயும் உங்களோட ரிசல்ட்ஸ் தான் உங்களோட டாப். நீங்க தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க தான் ரேங்க் 1 அடிச்சுன்னா உங்களை நான் அடுத்த அடுத்த பெஞ்சுக்கிற அசிஸ்டன்ட் லெக்சரர் அவங்க ப்ரொமோட் பண்ண போறான். டெமோன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் லெக்சர் ஆயிடுச்சுன்னா நீ அங்கால இருந்து தாவி பிடிச்சு கொண்டு போய் இருந்தான். அசிஸ்டன்ட் லெக்சர் அங்கால என்ன உனக்கு குவாலிபிகேஷன் கூட டக்கர வந்து என்ன செய்ய மனுஷன் எம்ஏ செய்யாமலே எம்ஃபில் செய்யலாம். அசிஸ்டன்ட் லெக்சரரா நீ ஆயிட்டாச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீ பாஸ் பண்ணினா நீ எம்ஏ என்ற நடுவில் டிகிரி செய்யாமலே எம்ஃபில் செய்யலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இப்ப என்ன ரிசல்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா எம்ஏ செஞ்சு தான் போறேன். எனக்கு ஓர்டர்ல போன நல்ல பட்டு பார்த்தா போறேன். ஆனா நான் நினைச்சேன் எம்ஏ செய்யாம எம்ஃபிலும் செய்யலாம். ஆனா நீ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சேன்னு எம்ஏ செய்யாம எம்ஃபில் செய்யலாம் தான். அப்ப நம்ம வயசு ஒரு குறையும். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கணும் ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிக்கணும். விளங்கம்மா? ஆமா சொல்லுங்க. அந்த ஸ்கூல்ல வந்து ஹிஸ்டரியை பேசி பார்த்தா உங்களுடைய உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல் நம்பர் எனக்கிட்ட டிலீட் ஆயிட்டு லாஸ்டா செமினார் வந்தேன் நான் அங்கதான் கோயில்காரருக்கு. நான் நினைக்கிறேன் கம்பஹா கஹாட்டோ வீட்டு அப்படியாமா? எஸ். கம்பஹா கஹாட்டோ வீட்டு பதுரியா? ஓ அங்கதான். அங்க நான் பாக்குறேன். நான் எனக்கு தெரிஞ்சு அங்க A லெவல் ஹிஸ்டரி எக்ஸப்ட் இல்ல. நாங்க எக்ஸப்ட் இல்லைன்னா டீச்சர்ல அவங்கள்ட்ட வளம் ஒன்று இல்லை. ஏஎல் டீச்சர் போட்டு கொடுக்குற அளவுக்கு வளம் இல்லை. அந்த டீம்கள் கல்வி பழைய கல்வியில இந்த ஆக்கள் செக் பண்ண வர போல ஒரு டீச்சர் பாடம் இல்லாத ஒரு பாடத்தை போட்டு கொடுத்து அவட பதில் சொல்லணும். பிரின்சிபல் தான் பதில் சொல்லணும். அவர் தான் தலை குனியணும். எங்க SBA மார்க்ஸ் எங்க என்று கேட்பான். நீ சொல்லலாம் நீ வெளியில நான் படிக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஆனா அவடத்த அதிபருக்கு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கு. அவடத்த சட்டி டீம்கள் வந்து பிடிச்சிட்டுவானு. அதான் அவட நிக்கிற பிரச்சனை. சரி பிரச்சனை ஒன்று இல்லம்மா. நான் பேசிட்டு உங்களுக்கு வரையுமா ஸ்கூலால செய்யறேன்னு சொன்னா நீங்க ஹிஸ்டரி செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்க வேற பாடம் தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இதுக்கு அப்டேட் தாரேன். பிரின்சிபல் பேசிவிட்டு நான் அப்டேட் தாரேன். சரி சரி. சரி புள்ளி எனக்கு 9 மணிக்குமையா தேர்ட் இயருக்கு பாடம் இருக்குது. இந்த வருஷம் எக்ஸாம் செய்யப்படுச்சு. அப்ப நம்ம இலங்கை வரலாறு பாட கட்டமைப்பு தான் நாங்க இந்திய வகுப்புல பார்த்திருக்கிறோம். 8:30 முடிக்கிறோம். 8:43 ஆயிட்டு. அப்ப நான் நாளைய வகுப்புல நாளைக்கு 7 மணில இருந்து 8:30 வரை நீங்க ஃபுல் ஃப்ரீயா தானே இல்லைன்னு உங்களுக்கு திங்கள் டு வியாழன் வர 7 இருந்து 8:30 7 இருந்து 8:30 போட்டு ஓகே தான். நீங்க ஆனா சொல்லுங்க. இப்பயே சொல்லிக் கொள்றேன். நான் இப்பயே சொல்லிக் கொள்றேன் உண்டு. வேற பாடங்களுக்கு ஜாயின் ஆகிறார்கள். நான் டைம் மாத்த மாட்டேன். நீங்க சொல்லிக் கொள்ளுங்க. சார் எங்களுக்கு 7 இருந்து 8:30 எங்கட ஹிஸ்டரி பாடம் சொல்லிருங்க. என்கிட்ட வந்து சரி எனக்கு ஜியோகிராபி மேல இருந்து போட்டியாரு சார் மாத்துங்கன்னா மாத்தான். நான் தான் டைம் ஃபர்ஸ்ட் முடிக்கிறேன். நீங்க வேற பாடம் ஜாயின் ஆகக்குள்ள உங்களோட டைம் வரை சொல்லுங்க. எனக்கு 7 இருந்து 8:30 வரை ஹிஸ்டரி டைம். நீங்க சார் எனக்கு டைம் அது கொடுத்தாங்க. நான் மாத்த மாட்டேன். இதான் இது 2 மாதத்துக்கு பிறகு தான் டைம். திங்கள் டு வியாழன் 7 இருந்து 8:30 இதான் என்ன டைம். 4 நாள் டைம். சரியா? ரைட். இப்ப கேள்வி கேளுங்க. நான் கிளாஸ் முடிக்க போறேன். கேளுங்க. எதுவும் கேள்வினா கேளுங்க. நான் ஆஃப் பண்ண போறேன். நான் உங்களோட மீட்டிங்கை ஆஃப் பண்ண போறேன். கேட்கிறேன்னா கேளுங்க ஏதாவது. சார் இப்போ வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து இலங்கை வரலாறு, ஒரு நாளைக்கு ஐரோப்பிய வரலாறு அப்படியே படிச்சாரு? இல்லம்மா. இலங்கை வரலாறுட ஒரு 2 பாடம் படிச்சு முடிச்சிட்டு நாங்கள் ஒரு 2 பாடம் மாறி மாறி படிப்போம். ரெண்டையும் சேம் கேட்டகரியை நாங்க கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஐரோப்பிய வரலாறுல நாங்க என்னென்ன பாடம் இருக்கு. இப்ப இலங்கை வரலாறுட சமரி சொன்ன மாதிரி நாளைக்கு 7 இருந்து 8 வரை நடக்க வகுப்புனா ஐரோப்பிய வரலாறுட சமரி முழு சொல்லுவேன். சரியா? ஓகே. அப்ப இதுல ரெக்கார்டிங் வீடியோமா நான் யூடியூப்ல போட்டு அதோட லிங்க
நான் ரெக்கார்டிங் குரூப்ல நான் போடுவேன். நீங்க ரெக்கார்டிங் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று நம்ம குரூப்ல போடுறேன். அந்த ரெக்கார்டிங் குரூப்ல நீங்க ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதுல நான் யூடியூப் ரெக்கார்டர் அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவேனா. ஓகேடா, நாங்க லீவ் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சார். ஜஸாக்கல்லாஹ்.